ம். ஓகே. அ ஆக்சுவலா நம்ம கிளாஸ் என்னன்னா, இது வந்து டெமோ கிளாஸ்ன்னு நெறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நம்ம டெமோ கிளாஸ்ன்னு எதுவும் தனியா குடுக்குறதில்ல. நம்ம கிளாஸ் போயிட்டுருக்கு. நமக்கு ஆல்ரெடி ஆக்சுவலா ஒரு பேட்ச் போயிட்டுருக்கு. நம்மகிட்ட 90 அட்மிஷன் இருக்கு. ஸோ கிளாஸ் போயிட்டுருக்கு. இது நியூவா ஸ்டார்ட் பண்றோம் இன்னைக்கு. இன்னைக்கு வந்து அல்ஜிப்ரா ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அத வந்து டெமோவா குடுக்குறோம். இது வந்து டெமோ கிளாஸ்னா தனியா டெமோ அந்த மாரி எதுவும் ப்ரிப்பேர் பண்ணி அப்படிலாம் இல்ல. ஆஸ் யூசுவல் கிளாஸ் ஃபர்ஸ்ட் டே வந்து ஃப்ரீயா இருக்கும். அவ்வளோதான். ஸோ டெமோ கிளாஸ்ன்னு தனியா இது இல்ல. அது சொல்றதுக்காக தான் சொன்னேன். ம். ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு இன்னைக்கு என்ன யூனிட் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்ஜிப்ரா. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் என்ன சொல்லிக்கிறேன்னா, நம்ம இதுவரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணி படிச்சிருக்கீங்க. நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கு 6 யூனிட் கவர் பண்ணியிருக்கோம். செகண்ட் பேட்ச்க்கு 4 யூனிட் கவர் பண்ணியிருக்கோம். தேர்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த பாதியிலேயே நிறுத்திட்டோம். அந்த யூனிட் ஒரு யூனிட் மட்டும் தான் முழுசா முடிச்சோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ வந்து பாதியிலேயே நிறுத்திட்டோம். ஆக்சுவலா என்ன ரீசனுக்காக நிறுத்தணும்னு உங்களுக்கு மெசேஜ் போட்டிருந்தேன். சிலபஸ் சேஞ்ச் ஆகும். அதனால அப்படியே அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நிறுத்தி வச்சுட்டு, திரும்ப அல்ஜிப்ராலருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால நம்ம வந்து இப்போ இன்னும் எந்த பேட்ச்க்கும் இன்னும் அல்ஜிப்ரா நடத்தல நம்ம. ஸோ அதனால நம்ம அல்ஜிப்ராலருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா என்னன்னா, இன்னைக்கு வந்து நம்ம பழைய ஸ்டூடண்ட்ஸ்லாம் என்ன நினைச்சுக்காங்கன்னா, இன்னையிலிருந்து புது பேட்ச்ன்னு நினைச்சுக்காங்க. ஸோ இதுக்கப்புறமாவது ரெகுலரா படிக்க ஆரம்பிங்க. ம். ஆல்ரெடி நமக்கு உங்களுக்கு நடத்தியிருந்தாலும் திரும்பவும் நடத்துறோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல எங்களுக்கு. இன்னையிலிருந்தாவது கரெக்ட்டா ப்ராப்பரா ஷெட்யூல ஃபாலோ பண்ணி, ப்ராப்பரா வந்துருங்க. என் கூடயே வந்துருங்க. ஓகேங்களா? டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து எழுதாம எத்தனையோ டெஸ்ட் அப்படியே எத்தனையோ பேர் அப்படியே இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. ஸோ இன்னையிலிருந்து புதுசா படிக்கிறதா நினைச்சுக்காங்க. ஓகேங்களா? சப்போஸ் ஏதாவது கிளாஸ் மிஸ் பண்ணிட்டா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. ரெக்கார்டட் கிளாஸ் குடுங்க சார். 1 ஆர் 2 டேஸ்னா ஓகே. நான் தருவேன். இந்த பழைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு. நீங்க ரெகுலரா டெய்லியும் கேட்கும்போது தான் அது பிரச்சனை. இப்ப நியூவா அட்மிஷன் போடுறவங்களுக்கு பிரச்சனை இல்ல. நியூ அட்மிஷன் எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸோட தான் அவங்களுக்கு ஃபீஸ் ஏத்தி வாங்குறோம். ஸோ அட்மிஷன் போட்டுரும். ஸோ ஓல்டு ஸ்டூடண்ட்ஸ்லாம் ரொம்ப மினிமம் ஃபீஸ் தான் வாங்கியிருந்தோம். ஸோ அதனால தான் அவங்களால என்னால ரெக்கார்டட் கிளாஸ் குடுக்க முடியல. ம். நியூ ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 3 பேட்ச்லேருந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு 3 பேட்ச் இப்போ ரீசென்ட்டா ஜாயின் பண்ண ஒரு 20 மெம்பர்ஸ்க்குலாம் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு எல்லாருக்குமே ரெக்கார்டு கிளாஸ் அடுத்த நாள் உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸ் கிடைக்கும். சப்போஸ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்த நாள் ரெக்கார்டட் கிளாஸா கிடைக்கும். அந்த ரெக்கார்டட் கிளாஸ் அட்லீஸ்ட் அட்மோஸ்ட் 2 டேஸ் தான் வச்சிருக்கிற மாரி தான் போட்டிருக்கு. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்ண அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து டெலீட் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ எதுக்காக அப்படின்னா, அப்பயாவது நீங்க அந்த பீரியடுக்குள்ள பார்த்து முடிச்சிருங்க. ரெக்கார்ட் கிளாஸ் வீடியோஸ் போட்டா, இப்ப நம்ம ரெக்கார்ட் கிளாஸ் வந்து 20 மெம்பர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த வியூஸ் பார்த்தீங்கன்னா 2 இல்லன்னா 3 வியூஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கீங்க. முதல்ல எந்த ஒரு செயலும் செய்யறதுக்கு ஆர்வம் ரொம்ப முக்கியம். சைக்காலஜில தான் படிக்கிறீங்க. உந்துதல் ரொம்ப முக்கியம். அதை விட ஆர்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்வம் இருந்தா மட்டும் தான் நீங்க அந்த செயலை செய்ய முடியும். சும்மா என்னதானோ சரி கால்பர் வருமா வராதா அப்படின்னே யோசிச்சேன். நீங்க பிஜிடிஆர்பிக்கு தான் படிக்கிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ அப்போ அது கால்பர் வந்தா என்ன வரலன்னா என்ன? நீங்க உங்க வேலையை டெய்லியும் செஞ்சுட்டு இருங்க. அது ஒரு நாளைக்கு வரும். அது என்னைக்கு இருந்தாலும் வரதானே செய்யும். போஸ்டிங் போட தானே போறாங்க. இல்ல வந்ததுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம். இல்ல வருமா வராதான்னு யாரோ ரோட்ல போறவங்களாம் சொல்லிட்டு போயிருவான். அதெல்லாம் வரவா போகுது அப்படின்ட்டு. யாருக்கும் தெரியாது. ஸோ நம்மளே அங்க கேட்குறோம். ஒரு சிலர்கிட்ட நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட கேட்குறோம். அவங்களே இப்போ தகவல் சொல்றது நிறுத்திட்டாங்க. இப்போ ஒரு ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸா. ஸோ அவங்களுக்குமே அங்க ப்ரெஷர் வெளியில இருந்து இஷ்யூஸ் பண்ணக்கூடாது. சிலபஸ் சேஞ்ச் பண்றதுனால, ஆக்சுவலா இது மீட்டிங்ல பேசக்கூடாது. இருந்தாலும் சொல்லிடுறேன். யாரும் வெளியில ஷேர் பண்ண மாட்டேங்கிறதுனால. சிலபஸ் சேஞ்ச் பண்ண போறாங்க. ஸோ அப்படிலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த தகவல்லாம் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் நம்ம சொல்றோம். ஸோ, ஆனா சும்மா இருக்கிறவங்கலாம் எதையாவது சொல்லிட்டு போயிருவாங்க. யூடியூப் சேனல்ல 1000 விஷயம் சொல்லிடுறாங்க. அத கேட்டு நீங்க படிக்காம இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கங்க. இது எல்லாமே பழைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு. இப்ப நியூவா ஜாயின் பண்ணவங்களுக்கு எப்படி இருக்கீங்கன்னு அவங்கள பத்தி எங்களுக்கு தெரியாது இல்லையா? எங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லிக்கிறேன் நான் பழைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு. ஸோ இன்னையில இருந்தாவது ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அல்ஜிப்ரா வந்து இதுவரைக்கும் ஒண்ணும் படிக்கல. இதுவரைக்கும் நான் எம்எஸ்சியே ஒழுங்கா படிக்கல. அல்ஜிப்ரால தான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்ற மாரி ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ. அடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த அல்ஜிப்ரா ஃபர்ஸ்ட் யூனிட் தான் நமக்கு அல்ஜிப்ரா. ஸோ அந்த அல்ஜிப்ரா வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆ பிரிச்சுக்கலாம் நீங்க. குரூப்ஸு, ரிங்ஸு, வெக்டர் ஸ்பேஸ், அப்புறம் ஃபீல்டு தியரி. ஸோ இந்த 4 தான் பிரிச்சுக்க போறோம் நம்ம. குரூப்ஸை கவர் பண்ணிட்டு அப்புறம் ரிங்ஸு, வெக்டர் ஸ்பேஸ் அதுக்கப்புறம் தான் ஃபீல்டு படிக்கணும். அந்த அந்த ஆர்டர்ல படிச்சீங்கன்னா மட்டும் தான் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ரிலேட்டடா இருக்கும். புரியும் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப்ஸ் பார்க்க போறோம். குரூப்ல என்னென்ன குரூப்னாலே நமக்கு வந்துரும். நீங்க எல்லாமே நம்ம எம்எஸ் லெவல்ல படிச்சு தான். இதுவும் புதுசா இந்த சிலபஸ்ல எம்எஸ்சில யாரும் படிக்காதது ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே புதுசா எதுவும் கிடையாது. இது எல்லா யூனிவர்சிட்டிலையும் இருக்கிற சிலபஸ் தான் இந்த சிலபஸ். அதே போல இந்த சிலபஸ்க்கு எந்த புக்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஆர்பி பொறுத்த வரைக்கும் எர்ஸ்டைன் புக்கு தான். ஸ்டாண்டர்டான புக்கு. நீங்க யூஜி அல்ஜிப்ரா, யூஜி டிஆர்பி எக்ஸாம் எழுதினாலும் சரி, பிஜி டிஆர்பி எக்ஸாம் எழுதினாலும் சரி, ஓகேங்களா? நீங்க இந்த புக்கை யூஸ் பண்ணிக்கணும்.
சப்போஸ் நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நீங்கள் ப்ராப்ளம்ஸ் ஓரியன்டட் புக்ஸ் நிறையா படிக்கணும். நீங்கள் வெறும் டிஆர்பி தான், பிஜி டிஆர்பிக்கு மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எர்ஸ்டைன் புக்கே போதுமானது. ஸோ எர்ஸ்டைன் புக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இதில் என்ன இருக்கோ, இந்த பிஜிடிஆர்பி சிலபஸில் என்ன இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். அப்படியே அந்த சிலபஸில் இருக்கும், அந்த புக்கோட கண்டென்ட்ல இருக்கும். அது அப்படியே அவன் சிலபஸாக வச்சிருக்கான். அதே போல் கொஷின்ஸ் லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே அந்த எப்படி சொல்கிறது, அந்த அச்சு பிசறாமல் அப்படியே அது அந்த என்ன வேடிங்கில் என்ன இருக்கோ, ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கோ, ஒரு ப்ராப்ளம் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்குது, எல்லா ப்ராப்ளம்ஸுமே அந்த புக்கில் தான் கேட்டிருக்கான். இப்போ லாஸ்ட்டாக வந்து யூஜி டிஆர்பி கூட அந்த ஐஎன் எர்ஸ்டைன் புக்கில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப தவிர்க்க முடியாத புக்கு, நீங்கள் அதில் தான் பார்க்கணும். இதில் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். இந்த யூனிட்லேருந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் 11 கொஷின் கேட்குறோம் அப்படின்னா, நம்ம யூனிட் வைஸ் பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா யூனிட்டுக்கு 11 கொஷின். அதாவது 110 கொஷினில் 10 யூனிட் இருக்குது. நம்ம யூனிட்டுக்கு ஈக்குவல் டெப்த் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 கொஷின். இந்த 11 கொஷினுமே இந்த யூனிட்டில் நீங்கள் கரெக்டாக எழுதலாம். இப்போது நீங்கள் ஓஆரில் தப்பு பண்ணலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் தப்பு பண்ணலாம். ஆனால் இந்த அல்ஜிப்ரா, ரியல் காம்ப்ளெக்ஸ்லாம் தப்பு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த 11 கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக அந்த யூனிட்ல எழுதலாம். ஸோ அது அப்படி நினச்சி இந்த யூனிட்டை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ஆனால் கொஞ்சம் மற்ற யூனிட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸு, தியரம்ஸு, அதே போல் வாஸ்ட்டாக இருக்கும் சிலபஸ். மெட்டீரியலுமே நமக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு 50 பேஜ் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக டைப் பண்ணதே 50-60 பேஜ் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் இன்னும் ப்ராப்ளம்ஸு கொஞ்சம் கொஞ்சம்லாம் இடையில நான் அப்படி அப்படியே சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வேணும் அப்படின்னாலையும் கொடுத்துட்றேன். ஸோ அப்போ இந்த யூனிட் மட்டும் தான் கொஞ்சம் படிக்கிறதுக்கு லேட் ஆகும். ஓஆர் மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே போல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கும் கூட. அதிகமான கொஷின்ஸ் வந்துடும். ஒரே ஒரு டைம் தான் 7 கொஷின் 2017 இருந்தால் தான் கொஞ்சம் கொஷின் கம்மியாக கேட்டான். 7 கொஷின்ஸ் என்னமோ கேட்டான். அதனால் இந்த யூனிட் வந்து லைன் பை லைன் நம்ம புக்கில் என்ன இருக்கோ, இல்லை நம்ம மெட்டீரியல் என்ன இருக்கோ லைன் பை லைன் அப்படியே படிச்சுக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு குரூப்ஸ் படிங்க. குரூப்ஸில் வந்து சைக்கிளிக் குரூப் இருக்கும், பெர்முடேஷன் இருக்கும். அப்புறம் இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீலோஸ் தியரம் இல்லை சைலோஸ் தியரம்னு சொல்லி. ஸோ இது அப்புறம் ரிங்ஸில் பார்த்தீங்கன்னா ரிங்ஸில் பேசிக்ஸாக பெருசாக கொஷின் வர்றதில்ல. அந்த அவன் எதுலேருந்து கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டெக்ரல் டொமைன் ரிங்ஸில் அந்த இன்டெக்ரல் டொமைன் அந்த மேக்ஸிமம் ஐடியல்ஸ்லேருந்து தான் நிறைய கொஷின்ஸ் கேட்குறான். இன்டெக்ரல் டொமைன்ஸ், ஐடியல்ஸ் அந்த ஏரியாவிலேருந்து கொஷின்ஸ் நமக்கு அதிகமாக கவர் ஆகும். ஓகேங்களா? குரூப்ஸில் பேசிக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறான். குரூப் தியரி பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் வந்து பேசிக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவன் ரிங்ஸ் போகும்போது அந்த ரிங்ஸில் பெருசாக கொஷின் எடுக்கிற மாதிரி அவனுக்கு எதுவும் தோன்றது போல. அதனால எங்கேருந்து ஆரம்பிச்சானா இன்டெக்ரல் டொமைன்ஸை பற்றி கொஷின் வந்துடுது. ஒரு நிமிஷம் இருங்க. கால்ஸ் ஓகே. கேக்குதுங்களா? யாராவது Yes, ஒருத்தர்? sir. Yes, sir. ஓகே 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 தேங்க்யூ. ஓகேங்களா? இப்போ வெக்டர் ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம். இந்த ப்ராப்ளம் ஓரியன்டெல்லாம் எங்கேருந்து கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா வெக்டர் ஸ்பேஸில் தான் அதிகமாக கேட்போம். இந்த வெக்டர் ஸ்பேஸ் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மேட்ரிக்ஸோட பேசிக் மேட்ரிக்ஸோட ஆப்ரேஷன்ஸு, சிமெட்ரிக்கல் மேட்ரிக்ஸ் என்ன, எமிஷன் மேட்ரிக்ஸ்னா என்ன, இந்த மாதிரி மேட்ரிக்ஸை பற்றி உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா கூட நம்ம மெட்டீரியலே கொடுக்கல, ரொம்ப கொடுக்க முடியாது இல்லை மெட்டீரியல். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேசிக்காக மேட்ரிக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, இந்த யூஜி மேட்ரிக்ஸ் புக்ஸ் இருக்கும், யூஜி அல்ஜிப்ரா புக் இருக்கும், அதில் மேட்ரிக்ஸ் இருக்கும். சும்மா ரீட் பண்ணுங்க. நீங்கள் வந்து அதில் மெமரி பண்ணணும், அதில் ஒர்க் அவுட் பண்ணலாம் இல்லை. அந்த புக்கை ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. அப்போ மேட்ரிக்ஸை பற்றி கிளியராக தெரிஞ்சுது, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், பிஹேவியர், டயகோனலைசேஷன், டயகோனல்னா என்ன, அப்புறம் அதை பற்றிலாம் பிளாக்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெக்டர் ஸ்பேஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெக்டர் ஸ்பேஸ் தெரியணும் அப்படின்னாலே உங்களுக்கு மேட்ரிக்ஸ் தெரியணும். மேட்ரிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் வெக்டர் ஸ்பேஸை படிக்க முடியும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த கிளாஸ் சொல்லிடுறேன், நீங்கள் அதை படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்பயே ஏதாவது யூஜி அல்ஜிப்ரா புக்கு ஜஸ்ட் நெட்டில் கூட படிச்சு பாருங்க. கூகுள் இல்லாத ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் கூகுளில் பேசிக் மேட்ரிக்ஸ்ன்னு படிச்சு போட்டாலே வந்துடும். அப்போ எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இதெல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா கிளாஸ் போகும்போது டக்குன்னு போயிடும். நீங்கள் இந்த சிலபஸை படிக்கும்போது ஈஸியாக போயிடும். வெக்டர் ஸ்பேஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸோட பேசிக் ஆப்ரேஷனே தெரில. அப்போ இண்டிபெண்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஒரு டிட்டர்மினேஷன் வேணும். அப்போ டிட்டர்மினேஷன் அவன் கொஸ்டினில் மேக்ஸிமம் 2 ரோ 2 காலம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கான். அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், பேசிக் டிட்டர்மினேஷன் ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் எழுதலாம். அதுக்காக தான். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் டிட்டர்மினேஷன் கண்டுபிடிக்க தெரியும். அப்போ என்ன பண்ணிட்டு இருப்போம், நீ டிட்டர்மினேஷன் எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருப்போம். ஸோ அதுக்காக சொல்கிறது தான். ஸோ இந்த யூனிட் வந்து நீங்கள் ப்ரீவியஸாக நாலேஜ் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸை பற்றி நாலேஜ் இருந்தாலே போதும் இந்த யூனிட்டுக்கு. அப்புறம் ஜஸ்ட் இதெல்லாம் வந்து சின்ன மேக்ஸிமம் எம்எஸ் லெவலில் படிக்கிறீங்க, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த ரிங்ஸ் படிக்கும்போது இல்லை பாலினாமியல்ஸை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்.
தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சுக்காங்க. பாலினாமியல்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. அது எப்படி ஃபேக்டரைசேஷன் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கும். எப்படி ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த யூனிட்டுக்கு தேவைப்படக்கூடிய பேசிக் நாலேஜ் இவ்வளவுதான். ஸோ மீதி எல்லாமே இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா சிலபஸ்ல குரூப்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ குரூப்புக்கு முன்னாடி என்ன இருக்கு? செட் தியரி மட்டும்தான். ஸோ செட் தியரி பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். செட்ஸ் ஆல்ரெடி இருக்கும். செட்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் தேவைப்படாது அதிகமா இதுல. ரியல் அனாலிசிஸ்னா ஃபங்க்ஷன்ஸ் பத்தி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். இதுல ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு அதிகமா தேவைப்படாது. ஸோ நீங்க குரூப்ஸ்ல இருந்து அப்படி நம்ம இதுல வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ உங்களுக்கு பேசிக்காக தெரிய வேண்டியது ரெண்டு விஷயம் தான். ஒன்று பாலினாமியல்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று மேட்ரிக்ஸை பற்றி தெரிஞ்சிருந்தா போதும். இந்த யூனிட்டும் இது எல்லாமே நம்மளே சொல்லி கொடுத்துட்றோம். ஓகேங்களா? ஸோ வெக்டர் ஸ்பேஸ் படிச்சதுக்கப்புறம் ஃபீல்டு. இந்த ஃபீல்டில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த கேல்வா தியரி ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் இந்த ஸ்பிளிட்டிங் ஃபீல்டில் சம்ஸ் எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி ஸ்பிளிட்டிங் ஃபீல்டோட டிகிரி எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணுறது, இந்த ரெண்டு தான் கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. மற்றபடி இதில் எல்லாமே அப்படியே லைன் பை லைனாக படிச்சுக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் மெட்டீரியல் இருக்கிற நோட்டேஷன் தான். இது நமக்கு எல்லாமே தெரிஞ்சு தான். நேச்சுரல் நம்பர்லாம் என்ன, ஹோல் நம்பர்னா என்ன, செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் நோட்டேஷன்ஸ் தான் இது. ஸோ இதை அப்படியே ஜஸ்ட் ரீட் பண்ணிக்காங்க. ஸோ ஓகே, இப்போ குரூப் தியரி வந்துருவோம். ஸோ இந்த குரூப் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செட்டுன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். செட்டுனா உங்களுக்கு எல்லாமே தெரியும். கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றதான் செட். இப்போ இந்த ஒரு செட்டை எடுத்துக்கிறோம், ஒரு நான் எம்டி செட் எடுத்துக்கிறோம். இந்த நான் எம்டி செட்டை வச்சு தான் நம்ம எல்லாமே செய்ய போறோம். நம்ம எடுத்துக்கூடிய எல்லா செட்டுமே இந்த தியரியை பொறுத்த வரையும், குரூப் தியரியை பொறுத்த வரைக்கும் நம்ம செட்டுன்னு சொன்னாலே அது நான் எம்டி செட்டுன்னு நம்ம ஃபிக்ஸ் ஆகிக்காங்க. ஸோ அப்போ எஸ்ன்ற ஒரு செட் நான் எம்டி செட் எடுத்துக்கிறோம். என்எஸ்னா நான் எம்டி செட் எடுத்துக்கிறோம். இது ஒரு ஆப்ரேஷன் எனி அந்த ஒரு ஸ்டார்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம். அந்த ஸ்டார் எது வேணாலும் இருக்கலாம், ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம். ஏன் நானே கூட ஒன்று டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ ஏ ஸ்டார் பி அப்படின்றது நான் ஒன்று டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஏ ஸ்டார் பி அப்படி ரெண்டு எலமெண்ட்டுக்குள்ளே ஸ்டார் போட்டால் நான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் ஏபி ப்ளஸ் ஏ பை பி இந்த மாதிரி நானே டிஃபைன் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்டார்ன்றது எனி ஆப்ரேஷன், அது வந்து அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷனாக தான் இருக்கணும் அவசியம். எனி ஆப்ரேஷன் இதை வந்து பைனரி ஆப்ரேஷன் சொல்லணும் அப்படின்னா இந்த எஸ்ல தான் எஸ்க்குள்ள நம்ம அதை ஆப்ரேட் பண்ண போகிறோம். அப்போ எஸ்ல இருந்து ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறோம். ஏ கமா பி பிலாங்ஸ் டு எஸ்ல ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். ரெண்டு எலமெண்ட்டுக்குள்ள அந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கு இடையில இந்த ஸ்டாரை வைக்கிறோம். அப்போ இந்த ரெண்டு எலிமெண்ட்டுக்குள்ள ஸ்டார் வைக்கும்போது ஏ ஸ்டார் பி ஒரு அவுட்புட் கிடைக்கும் இல்லைங்களா? ஏ ஸ்டார் பிக்கு ஏதோ ஒரு இங்கே ப்ளஸ் கொடுத்தா ப்ளஸ் பண்ணி கொடுக்கும், மைனஸ் கொடுத்தா மைனஸ் பண்ணி கொடுக்கும், ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்கும். வரக்கூடிய ஆன்சர் தட் மீன்ஸ் அவுட்புட் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ல இருந்துச்சு அப்படின்னா, அந்த செட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, அப்போ ஸ்டார் அப்படின்றது பைனரி ஆப்ரேட்டர். ஸ்டார் அப்படின்றது பைனரி ஆப்ரேட்டர். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இசட்ன்ற ஒரு செட் இருக்கு. இசட்ன்றது என்னது? 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ எனி டூ எலமெண்ட்ஸ் எடுக்கலாம். ஆக்சுவலாக ஃபார் ஆல் எலமெண்ட்ஸ். இப்போ எந்த ரெண்டு எலமெண்ட் எடுத்து இப்போ ப்ளஸ் யூஸ் பண்ணிக்குவோம். அப்போ ஏ ப்ளஸ் பி, இங்கே ஸ்டார்ன்றது என்னது? ப்ளஸ். ஸ்டார் அப்படின்றது ப்ளஸ் எடுத்துக்கிறோம். அப்போ ஏ ப்ளஸ் பி எந்த ரெண்டு எலமெண்ட் எடுத்து ஆட் பண்ணாலும் எகெயின் இண்டிஜர்ஸ் தான் கிடைக்கும். ஏவும் இண்டிஜர்ஸ், பியும் இண்டிஜர்ஸ்னா ரெண்டு இண்டிஜர்ஸ் எடுத்து ஆட் பண்ணும் போது நமக்கு எகெயின் இண்டிஜர்ஸ் தான் கிடைக்கும். கண்டிப்பாக அது இசட்டுக்குள்ளே தான் இருக்கும். இண்டிஜர்ஸ்னால எதுக்குள்ளே இருக்கும்? அது இசட்டுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ ப்ளஸ்ன்றது நம்ம என்ன சொல்லலாம்? பைனரி ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். So, அப்போ star is a binary operation on Z. Star is, that means plus is a binary operation on Z அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் பைனரி ஆப்ரேஷன். அப்போ இசட்ல எதெல்லாம் பைனரி ஆப்ரேஷனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்கலாம், அப்புறம் மைனஸும் வரும், மல்டிப்ளிகேஷன் வரும். ஏன்னா எந்த ரெண்டு இண்டிஜரை மல்டிப்ளை பண்ணாலும் எகெயின் இண்டிஜர்ஸ் தான் கிடைக்கும். எந்த ரெண்டு இண்டிஜரை மைனஸ் பண்ணாலும் எகெயின் இண்டிஜர்ஸ் தான் கிடைக்கும். ஸோ எல்லாமே பைனரி ஆப்ரேட்டர் தான். ஆனால் இதில் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் வராது. என்ன அப்படின்னு பார்த்தா ரெண்டு இண்டிஜரை டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரேஷனல் நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. இப்போ 2 ஒரு இண்டிஜர், 4 ஒரு இண்டிஜர், ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது நமக்கு 1/2ன்னு ஒரு நம்பர் கிடைக்கும். இப்போ இந்த 1/2 எதுக்குள்ள இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட்டுக்குள்ள இருக்காது. 1/2 டஸ் நாட் பிலாங்ஸ் டு இசட். அப்போ இந்த டிவிஷன் அப்படின்றது என்னவா இருக்காது? பைனரி ஆப்ரேஷன் ஆன் இசட்ல இருக்காது. நாட் ஆன் இஸ் நாட் எ பைனரி ஆப்ரேஷன் ஆன் இசட். ஓகேங்களா? அப்போ இந்த இசட் எதுக்குள்ள சரி இந்த டிவிஷன் எதுக்கெல்லாம் பைனரி ஆப்ரேஷனாக இருக்கும் அப்படின்னு நீங்களே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கலாம். அப்போ டிவிஷன் அப்போ இந்த 1/2 எங்கே இருக்கும்? அதுதானே ஃபெயில் ஆகுது. அப்போ இந்த இப்போ ரேஷனல் நம்பர் எங்கே வரும்? அப்போ ஆறில் இருக்கும். அப்போ 6 வந்துருமா அப்படின்னு கேட்டால் அதுவும் பிரச்சனை. என்னன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் 0 இருக்காது. அப்போ 1/0ன்னு போடும்போது நமக்கு அது ஒரு பிரச்சனையாக வந்துடும். அப்போ ஆர் ஸ்டார் 0 இல்லாத எலமெண்ட்டாக எடுத்துக்கிறோம். அதனால தான் ஆர் ஸ்டார். அப்போ ஆர் ஸ்டார், கியூ ஸ்டார், சி ஸ்டார். கியூ ஸ்டார்ன்றது ரேஷனல், சி ஸ்டார்ன்றது காம்ப்ளெக்ஸ். எங்கேயாவது நம்ம மெட்டீரியல் ஸ்டார் யூஸ் பண்ணுங்கன்னா ஆர் ஸ்டார், சி ஸ்டார், எஸ் ஸ்டார் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிடுதுங்க மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 0 இல்லாது எலமெண்ட். அதாவது ஆர் மைனஸ் 0 தான் நான் என்ன எழுதியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்டார்னு எழுதியிருப்போம். அதில் வந்து 0 இருக்காது, வித்தவுட் 0.
அப்போ இதில் வந்து டிவிஷனே டிஃபைன் பண்ணிக்கலாம். டிவிஷனை டிஃபைன் பண்ணும்போது எந்த ரியல் நம்பர் எடுத்து டிவைட் பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு எகைன் ஒரு ரியல் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ நமக்கு அது வந்து எதுக்குள்ள இருக்கும், திரும்பவும் அந்த ஆர் ஸ்டாரில் தான் இருக்கும், ஜீரோ இல்லாத பட்சத்தில். அதனால தான் ஜீரோ விட்டுட்டு டிபெண்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ பைனரி ஆப்ரேஷனா என்னங்க, அது எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். ஸ்டார் அப்படின்றது எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். 2 நம்பரை எடுத்து இடையில ஸ்டார் போடுறோம். அந்த 2 நம்பரும் எதுக்குள்ள எடுக்கிறோம், ஒரு செட்டுக்குள்ள எடுக்கிறோம், எஸ்ன்ற செட்டில். அப்போ ஏ ஸ்டார் பிலாங்ஸ் டு எஸ். அப்படி பார், அதுக்கு முன்னாடி ஒரு பார் ஆல் போட்டிருக்காங்க. நம்ம ஒன்று செக் பண்ணுறோம். அப்போ அதே போல் எல்லா எலமெண்ட் இருக்கணும். அதனால பார் ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு எஸ், ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு எஸ் அப்படின்னா ஸ்டார் இஸ் ஏ பைனரி ஆப்ரேஷன் ஆன் எஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இவ்வளோதான். இந்த பைனரி ஆப்ரேஷன் இருந்துச்சு, இது தெரியணும். இந்த பைனரி ஆப்ரேஷன் இருந்துச்சுன்னா அடுத்து நம்ம குரூப்புக்கு வந்துடலாம். ஓகேங்களா? அப்போ குரூப்ன்றது அதே தான். இப்போ இதுக்குள்ள குரூப் பண்ணும்போது ஒரு செட் எடுத்துக்கிறோம். ஜின்றது ஒரு செட்டு. இந்த ஜின்றது செட்டு ஒரு குரூப்பாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம இவ்வளோ நேரம் போட்டோம் இல்லைங்களா, இந்த பைனரி ஆப்ரேஷன் சொல்றதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன ப்ராப்பர்ட்டி, க்ளோஷர். ஓகேங்களா? இதுதான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. என்ன சொல்லுது, பைனரி ஆப்ரேஷன் ஃபார் ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி விச் இம்ப்ளைஸ் தட் நம்ம என்ன எழுதிக்கலாம், என்ன கிடைக்கும், ஏ ஸ்டார் பி எதுக்குள்ள இருக்கணும், ஜியில் இருந்துச்சு அப்படின்னா அது க்ளோஷர். இதான் நம்ம ஆல்ரெடி ஜின்றது ஸ்டார்ன்றது பைனரி ஆப்ரேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் தேவையில்ல. நம்ம ஃபர்ஸ்ட் இருந்து சொல்லணும் அப்படின்னா அந்த பைனரி ஆப்ரேஷனை டிஃபைன் பண்ணாமே நம்ம குரூப்புக்குள்ள வரோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி க்ளோஷரை சொல்லணும். இல்லை ஆல்ரெடி பைனரி ஆப்ரேஷன் சொல்லிட்டோம் அப்படின்னா இது தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்தது அசோசியேட்டிவ். அசோசியேட்டிவ்னா என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 எலமெண்ட்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஃபார் ஆல் ஏ கமா பி கமா சி பிலாங்ஸ் டு 3 எலமெண்ட் எடுத்துக்கிறோம். ஃபார் ஆல் ஏ கமா பி கமா சி பிலாங்ஸ் டு ஜி 3 எலமெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதை எப்படி டிஃபைன் பண்ணுறோம், ஏ ஸ்டார் பி 3க்கு இடையில ஸ்டார் போகிறோம், ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி, அதே போல் 3 ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. இது எப்படி நம்ம எதை 2 ஃபர்ஸ்ட் எடுத்து பண்ணாலும் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் சேமாக இருக்கணும் இந்த மாதிரி. ஸோ ஆப்ரேஷன் ஃபர்ஸ்ட் இது 2 இடையில இந்த ஸ்டார்ன்றது ப்ளஸ் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஏவும் பியும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சியை ஆட் பண்ணாலும் சரி, இல்லை பியும் சியை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏவை ஆட் பண்ணாலும் சரி. ஓகேங்களா? 2 சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அசோசியேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேங்களா? அதே போல் ஐடென்டி என்னங்க, ஒரு எலமெண்ட் இருக்கு, இன்ற ஒரு எலமெண்ட் இருக்கு, இன்றது ஏதோ ஒரு எலமெண்ட், தேர் எக்ஸிஸ்ட் அன் எலமெண்ட் இ. இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றது ஐடென்டிட்டியா இருந்துச்சு அப்படின்னா கூட எதையாவது ஒன்று மல்டிப்ளை பண்றோம், திரும்ப எகெயின்ஸ்ட் தான் கிடைக்கும். சரி, ஏ தான் கிடைக்கும். அந்த எலமெண்ட் சேம் எலமெண்ட்டே கிடைச்சிருக்கும். ஏ கூட ஈயை மல்டிப்ளை பண்றோம், அப்போ ஏக்கு திரும்ப கிடைச்சு அப்படின்னா ஈன்றது ஐடென்டி. அது மாற்றி பண்ணாலும் கிடைக்கும். இ ஸ்டார் ஏ போட்டாலையும் ஏ கிடைச்சது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து இந்த இ அப்படின்றது என்ன சொல்லலாம், ஐடென்டி எலமெண்ட்னு சொல்லலாம். இப்போ இசட்லேயே எடுத்துக்குவோம். இசட்ல 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படின்னு போயிட்டு இருக்கு. இந்த இசட்ல எந்த எலமெண்ட் கூட எந்த எலமெண்ட் ஆட் பண்ணால் திரும்ப அதே கிடைக்கும். ஆட் பண்ணுறோம். இங்கே வந்து ப்ளஸ் அப்படின்றத நம்ம ஆப்ரேட்டராக எடுத்துக்கிறோம். ப்ளஸ் அப்படின்றத ஆப்ரேட்டராக எடுத்துக்கிறோம். அப்போ பாருங்க 1 கூட 0 ஆட் பண்ணுங்க 1 தான் கிடைக்கும். 0 கூட 1 ஆட் பண்ணுங்க 1 தான் கிடைக்கும். அதே போல் 5 ஆட் பண்ணுங்க 5 தான் கிடைக்கும். 0 கூட 5 ஆட் பண்ணுங்க 5 தான் கிடைக்கும். அப்போ 0 கூட எதை ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், ரிமைனிங் சேம் எலமெண்ட் அதே எலமெண்ட் தான் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு 0 அப்படின்றது ஐடென்டி எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது இன்வர்ஸ். அப்போ இன்வர்ஸ் எலமெண்ட்னா என்ன, அப்போ இன்வர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறது, இதுதான். ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஜிக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஏ இன்வர்ஸ்னு ஒன்று எடுத்துக்க போகிறோம். அதாவது இன்வர்ஸ் நம்மளாம் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏவுக்கு வந்து ஏ இன்வர்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறோம். அது இன்வர்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. இது எதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இந்த ஏ இன்வர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஈன்னு வரணும். தட் மீன்ஸ் ஈன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டி எலமெண்ட். ஏ கூட ஒரு எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணுறோம், அப்போ ஈன்னு வந்துச்சுன்னா அந்த மல்டிப்ளை பண்ணுற எலமெண்ட் ஐடென்டி எலமெண்ட். அதுக்கு நான் ஏ இன்வர்ஸ்னு பேர் வச்சுக்கோம். இப்போ பாருங்க, இப்போ 3 கூட இசட்லேயே எடுத்துக்குவோம். 3 கூட எதை ஆட் பண்ணால் நமக்கு 0 கிடைக்கும், அது 0ன்றது தான் ஐடென்டி. 3 கூட எதை ஆட் பண்ணால் 0 கிடைக்கும், ப்ளஸ் -3 ஆட் பண்ணால் 0 கிடைக்கும். அப்போ 3ஓட இன்வர்ஸ் எலமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் 3ஓட இன்வர்ஸ் எலமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா -3. ஓகேங்களா? 3ஓட இன்வர்ஸ் எலமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா -3.
ஓகேங்களா? இது அப்படிதான் இன்வெர்ஸ். இது எல்லாமே அடிஷன் சொல்றேன். இதே போல மல்டிப்ளிகேஷன் சொல்லலாம். அப்ப மல்டிப்ளிகேஷன் ஐடென்டிட்டி என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். இது வந்து அடிஷன் ஐடென்டி 0 அப்படின்றது அடிஷன் ஐடென்டிட்டி. அப்ப மல்டிப்ளிகேஷன் ஐடென்டிட்டி என்ன? 1. மல்டிப்ளிகேஷன் ஐடென்டிட்டி என்னது? 1. ஏன்னா எந்த நம்பர் கூடயும் 1 மல்டிப்ளை பண்ணாதான் அதே திரும்ப கிடைக்கும். a டாட் 1 ஈக்குவல் டு ஏ, 1 டாட் ஏ ஈக்குவல் டு ஏ. அப்போ 1ன்றது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. அப்போ இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 1 கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/3. குட். அப்போ 3யோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/3. ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா அடிட்டிவ் இன்வெர்ஸ். ஓகேங்க. ஸோ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான். ஸோ அப்போ இந்த 4 ப்ராப்பர்ட்டி என்னென்ன ப்ராப்பர்ட்டி? க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வெர்ஸ். ஸோ இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோம்? இந்த அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜி கமா ஸ்டார். இந்த ஜி கமா ஸ்டார் தான் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப். இந்த ஜி கமா ஸ்டார் அப்படின்றது தான் குரூப். ஓகேங்களா? அப்போ குரூப் அப்படின்னா அந்த ஸ்டார்ன்றது ஒரு ஆப்ரேட்டர். அது எந்த ஆப்ரேட்டர்னாலும் இருக்கலாம். ப்ளஸ்ஸா இருக்கலாம், மைனஸா இருக்கலாம், அடிஷனா இருக்கலாம், டிவிஷனா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நம்மளா ஒன்று டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த என்னென்ன ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும்? க்ளோசர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வெர்ஸ். ஸோ இந்த 4யும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து குரூப். ஓகேங்களா? ஸோ குரூப் தெரிஞ்சிச்சு. குரூப்ல இப்போ 4 கண்டிஷன் எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் ஆட் பண்றோம். 5வதா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குரூப்புக்குள்ள இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இது சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், பண்ணாமையும் போகலாம். அப்போ ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா கம்யூட் ஆயிடுச்சு. அப்போ ஏ ஸ்டார் பின்றதும் பி ஸ்டார் ஏன்றது சமமா இருந்துச்சுன்னா இந்த குரூப்புக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கம்யூட்டேட்டிவ் குரூப்னு சொல்லலாம், இல்லைன்னா எபிலியன் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். எபிலியன் குரூப். ஓகேங்களா? கம்யூட்டேட்டிவ் குரூப் ஆர் எபிலியன் குரூப். அப்போ இது வந்து ஒன்றுத்துக்கு நீங்க திடீர்னு கேட்கலாம், ஏதாவது ஒன்றுத்துக்கு மட்டும் நீங்க செக் பண்ணும்போது ஏதாவது ஒன்றுத்துக்கு மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அது மட்டும் வராது. இருக்கிற குரூப்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு செட்டு ஃபைனட் செட்டாக இருந்தாலும் சரி, இன்ஃபைனட் செட்டாக இருந்தாலும் சரி, அந்த செட்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த 4யும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வெர்ஸ் இந்த 4யும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எகெயின் 5வதா தான் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 5 ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான் அபிலியன் குரூப். ஓகேங்களா? நீங்க எடுத்தோன்னே இதை மட்டும் செக் பண்ணிட்டு ஒரு சம்ஸ் கொடுக்குறாங்க, இதை மட்டும் செக் பண்ணிட்டு அபிலியன் குரூப்னு சொல்லிடக்கூடாது. ப்ரீவியஸா அந்த 4 ப்ராப்பர்ட்டியும் ஃபர்ஸ்ட் அது குரூப்பா இருக்கணும். குரூப்பா இருந்ததுக்கு அப்புறம் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து அபிலியன் குரூப். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் ஆயிடும். இந்த குரூப்லேயே தான் இப்போ குரூப் நம்ம 5 ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சாச்சு. அந்த 5 வச்சு சொல்றது தான் அந்த குரூப் ஆயிடு, செமி குரூப்பு, மோனாய்டு. இந்த குரூப் ஆயிடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் வந்து குரூப் ஆயிடு. மற்றதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகாது. மற்ற 3 ப்ராப்பர்ட்டிஸும் சாட்டிஸ்ஃபை ஆகாம ஜஸ்ட் க்ளோஷர் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதுக்கு பேர் குரூப் ஆயிடு. ஓகேங்களா? அந்த க்ளோஷர் கூட அசோசியேட்டிவும் சேர்ந்துருச்சுன்னா பாருங்க, க்ளோஷர் கூட அசோசியேட் ப்ராப்பர்ட்டி 2 ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இதுல வந்து குரூப் ஆயில வந்து ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இருக்கும். செமி குரூப்ல 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்? க்ளோஷர், அசோசியேட்டிவ். இந்த 2 ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது வந்து செமி குரூப். மோனாய்ட்ல வந்து ஐடென்டிட்டியும் சேர்ந்துருச்சு. அதாவது தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் மோனாய்ட்ல என்னென்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி எலமெண்ட் 3 இருந்துச்சு அப்படின்னா அது மோனாய்டு. ஓகேங்களா? அப்போ 4வதா என்ன சேருது? இன்வெர்ஸ். 4வதா இன்வெர்ஸ் சேர்ந்துருச்சு அப்படின்னா அது குரூப்பா மாறிடுது. அப்போ குரூப் எல்லாமே குரூப் ஆயிடு தான், குரூப் எல்லாமே செமி குரூப் தான், குரூப் எல்லாமே மோனாய்டு தான். ஏன்னா குரூப் வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ குரூப் என்னது? குரூப் ஆயிடுன்னு சொல்லலாம். குரூப் என்னன்னு சொல்லலாம்? செமி குரூப். எவ்ரி குரூப் இஸ் செமி குரூப். ஆனா செமி குரூப் நீட் நாட் பி a குரூப். ஏன்னா செமி குரூப் வந்து என்ன இருக்காது? ஐடென்டிட்டி இருக்காது, இன்வெர்ஸும் இருக்காது. ஓகேங்களா? அதாவது குரூப் எல்லாமே இந்த 3 ப்ராப்பர்ட்டி. குரூப் வந்து குரூப் ஆயிடா இருக்கும், அடுத்தது செமி குரூப்பா இருக்கும், 3வது என்னவா இருக்கும்? மோனாய்டாவும் இருக்கும். ரிவர்ஸ்ல வராது. ஓகேங்களா? இந்த மோனாய்டு என்னவா இருக்கும்? செமி குரூப்பாவும் இருக்கும், குரூப் ஆயிடும் இருக்கும். ஏன்னா மோனாய்டுக்குள்ள அந்த 2 ப்ராப்பர்ட்டி. செமி குரூப் என்னவா இருக்கும்? குரூப் ஆயிடா இருக்கும். இதை கொஞ்சம் எழுதி வச்சு படிச்சுக்காங்க. ஓகேங்களா? சும்மா புரிஞ்சுக்காங்க, அவ்வளவுதான். அப்போ குரூப் ஆயிடுனா ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், செமி குரூப்னா 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், மோனாய்டுனா 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், குரூப்னா 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதிகமா போக மீதி எல்லாமே அதுக்கு சப்செட்டா இருக்கும். குரூப்பு கீழே எது வரும்? மோனாய்டு, செமி குரூப், குரூப் ஆயிடு. மோனாய்டு கீழே எது வரும்? மோனாய்டு எல்லாம் என்னவா இருக்கும்? செமியாவும் இருக்கும், குரூப் ஆயிடா இருக்கும். செமி என்னவா இருக்கும்? குரூப் ஆயிடா இருக்கும். குரூப் ஆயிடா மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் குரூப்.
இந்த ஆர்டர் ஆஃப் குரூப் வந்து இந்த ஆர்டர் ஆஃப் குரூப்ல இருந்து கொஸ்டின் வருதோ இல்லையோ, அந்த ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இப்போ வந்து நம்ம ஆர்டர் ஆஃப் குரூப் மட்டும் பார்ப்போம். இங்க அடுத்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்டும் வந்துடும். ஓகேங்களா? இந்த ஆர்டர் ஆஃப் குரூப் அப்படின்னு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப்புக்குள்ள எத்தனை எலமெண்ட் இருக்கு அதை சொல்றது. அது வந்து ஃபைனைட்டா இருந்துச்சுன்னா ஃபைனைட் குரூப், இன்ஃபைனைட் இருந்தால் இன்ஃபைனைட் குரூப், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. குரூப்புக்குள்ள ஃபைனைட் எலமெண்ட்டா இன்ஃபைனைட் எலமெண்ட்டான்னு பார்த்துக்காங்க. எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு பாருங்க. அது என்ன நோட்டேஷன் யூஸ் பண்றாங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஜி இந்த மாதிரி எழுதுறது தான், வேற ஒன்றும் இல்லை. ஆர்டர் ஆஃப் ஜி ஃபைனைட்டா இருந்துச்சுன்னா என். ஓகேங்களா? அது இன்ஃபைனைட்டா இருந்துச்சுன்னா இன்ஃபைனைட் குரூப். இதுல வந்து பெருசா ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இது பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஆர்டர் ஆஃப் குரூப் ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டான்ட்டு. ஓகேங்களா? சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கும் பாருங்க. இந்த இசட்டு, ஆர் ஸ்டாரு, கியூ ஸ்டாரு, ஸோ இது எல்லாமே இந்த இசட்இன்றது ஈவன் இன்டிஜர்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. இசட்இ அப்படின்றது ஈவன் இன்டிஜர்ஸ். ஈவன் இன்டிஜர்ஸ் எல்லாமே இன்ஃபைனைட் அபிலியன் குரூப்பாக இருக்கும். அது எல்லாமே இருக்கும். இந்த இசட் இன்டிஜர்ஸ் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசட் இன்டிஜர்ஸ்ல எந்த ரெண்டு ஈவன் இன்டிஜர்ஸ், சரி இசட் ஈவன் இன்டிஜர்ஸ்ல எந்த ரெண்டு ஈவன் இன்டிஜர்ஸ் எடுத்து திரும்ப ஆட் பண்ணாலும் நமக்கு ஈவன் தான் கிடைக்கும். ஸோ அதனால அது பிரச்சனை கிடையாது. அதனால இசட்இ அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து ஈவன் இன்டிஜர்ஸ். ஸோ அதுவும் அபிலியன் குரூப்பாக தான் இருக்கும். இந்த இசட்என், இந்த யூஎன், இது இல்லாமல் இன்னொரு குரூப் இருக்கு. இந்த குவாட்ரானியன் குரூப்னு ஒன்று இருக்கு. ஸோ இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல இருக்கிற சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் போட்டுருவீங்க ஈஸியா. அந்த இசட்என், யூஎன், அதுக்கப்புறம் இந்த குவாட்ரானியன் குரூப்ஸ்னு ஒன்று இருக்கு. இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். இதை வச்சுதான் நம்ம இதுங்க தான் ஃபைனைட் குரூப்ஸ். மேல இருக்கிறது எல்லாமே இன்ஃபைனைட். அந்த இசட் பிளஸ், ஆர் ஸ்டாரு, கியூ ஸ்டாரு, சி மைனஸ் 0, இசட்இ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் குரூப்ஸ். அப்போ ஃபைனைட் குரூப்ஸை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா இந்த இசட்என். இந்த இசட்என் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டிஜர் மாடுலோ அப்படின்னு சொல்லுவோம். இசட்என் அப்படின்றது இன்டிஜர் மாடுலோ என். இந்த இசட்எனுக்குள்ள எலமெண்ட்ஸ்ல சார் மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க யாரு. இசட்என் அப்படின்றது 0, 1, 2 அப் டு எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா n-1 வரைக்கும் இருக்கு. அப்போ அது வரைக்கும் எழுதுறது. இது எப்படி எழுதுறது? என்னை விட அதிகமாக எழுதக்கூடாது, என்னை விட ஒரு எலமெண்ட் கம்மியாக தான் எழுதணும். இதுதான் இசட்என் செட்டு. இப்போ இதுக்குள்ள ஒரு ஆப்ரேஷன் யூஸ் பண்றேங்க. ஒரு பிளஸோ இல்லை மேக்ஸிமம் பிளஸ் தான், அடிஷனல் யூஸ் பண்ணி தான் இது குரூப் ஒன் ப்ரூவ் பண்ணணும். நம்ம அந்த அடிஷன் எப்படி எழுதுனா இன்டிஜர் மாடுலோ என் அப்படின்றது இந்த பிளஸ் என். இந்த பிளஸ் என் அப்படின்றது என்ன வேலையை செய்யும் அப்படின்னா, எந்த ரெண்டு எலமெண்ட் எடுத்து நீங்க ஆட் பண்றதுனாலும் ஆட் பண்றீங்க, ஆட் பண்ணும் போது அதனுடைய ரிமைண்டரை தான் எழுதணும். அதனுடைய இந்த எண்ணோட ஆட் பண்ணி சப்போஸ் இந்த இசட் எண்ணை விட இதுல இருக்கிற எலமெண்ட்டை விட அதிகமா வந்துருச்சு, மிச்சம் அதிகமா வந்துருச்சு அப்படின்னா அது எண்ணால டிவைட் பண்ணி அதனுடைய ரிமைண்டரை தான் எழுதணும். தட் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ பிளஸ் பி ஆட் பண்றேங்க, ஆட் பண்ணி அது எதாவது டிவைட் பண்ணணும், என்னால் டிவைட் பண்ணணும். அப்போ ஒரு குவாஷன் கிடைக்கும், ஒரு ரிமைண்டர் கிடைக்கும், ஒரு மல்டிப்ளிகேஷன் கிடைக்கும். இந்த ரிமைண்டர் தான் எழுதணும். இதை டிவிஷன் அல்காரிதம் இல்லைங்களா? ஓகே. ஸோ அப்படி இது ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்கவும் வேண்டாம், ஜஸ்ட் ரிமைண்டர் எழுதுங்க. என்ன ஒரு சம்மு போட்டுடலாம். இப்போ Z5 அப்படின்றது என்ன? 0, 1, 2, 3, 4 வரைக்கும் இருக்கும் Z5ல. ஓகேங்களா? இப்போ என்ன ஆப்ரேஷனை பொறுத்து சொல்லணும்? +5. இப்போ 0, 1, 2, 3, 4 பிளஸ், அதாவது Z5னா 5 எலமெண்ட் இருக்கணும், 5 இருக்கு. 5ஓட முன்னாடி எலமெண்ட் வரைக்கும் எழுதுவோம். 1, 2, 3, 4. அப்போ +5னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண வந்து 0, 1, 2, 0 கூட 0 ஆட் பண்ண, 0 கூட 1 ஆட் பண்ணு. இந்த டேபிள் வந்து ரொம்ப முக்கியம். இந்த டேபிளுக்கு என்ன பேர் அப்படின்னா கெய்லி டேபிள். டேபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெய்லி டேபிள். இதெல்லாம் அடுத்தது 1 கூட 0 ஆட் பண்ணுங்க. 1 கூட 1 ஆட் பண்ணா 2, 3, 4. இங்கே தான் பிரச்சனை. இப்போ 4 கூட 1 ஆட் பண்ணா 5. ஸோ 5 இந்த Z5 இருக்கானா இல்லை. அப்போ இதனுடைய என்னதுங்க? Z5 இன்டிஜர் மாடுலோ 5. அப்போ 5 5ஆல டிவைட் பண்ணுங்க. 5 5ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன கிடைக்கும் நமக்கு? குவாஷன்ட் 1, ரிமைண்டர் என்ன கிடைக்கும் நமக்கு? 0ன்னு கிடைக்கும். அந்த 0வை இங்கே எழுதுங்க. ஸோ அதே போல தான் 2, 3, 4, 3 + 2 5, 5ஓட ரிமைண்டர் வந்து 0, 4 + 2 6, அப்போ 6/5ஓட ரிமைண்டர் வந்து 1. ஓகேங்களா? அப்போ 1ன்னு எழுதிக்கலாம். இது மாதிரி தான், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு 5/5 மேட்ரிக்ஸ்னு ஞாபகம் வச்சுக்காங்க இது. இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்த சொல்லிடலாம். இதுலேருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இன்வெர்ஸ் எழுதிக்கலாம், ஐடென்டி எழுதிக்கலாம். ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கெய்லி டேபிளில்
சிமெட்ரிக்கா இருந்தா இதுக்காக தான் அந்த டேபிள் போட்டேன். இந்த கெய்லி டேபிள் சிமெட்ரிக்கா இருந்துச்சு அப்படின்னா அந்த குரூப் வந்து எபிலியன் குரூப். சிமெட்ரிக்னா என்ன அதான் தெரியும் இல்லைங்களா? இந்த எலமெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கணும். இந்த எலமெண்ட் அப்ப இங்க என்ன வரும் 3 இது இங்க 4 அதே போல உள்ள பாத்தீங்களா? ஸோ இந்த மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க சார். இந்த மாதிரி சிமெட்ரிக்கா இருந்துச்சுன்னா இதான் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். சொல்லுங்க. இல்ல எனக்கு தெரியுது. எல்லாரும் தெரியுதுங்களா ஸ்கிரீனு? ஓகே சார். ஓகே. உங்களுக்கு இது நெட் பிரச்சனையா இருக்கும் பாத்துக்கோங்க. இல்ல வெளியில போயிட்டு உள்ள வாங்க. ஓகே. ஓகேங்களா? அப்போ எபிலியன் குரூப் இதை வச்சு சொல்லிடலாம். எபிலியன் குரூப்பா இருந்துச்சுன்னா ஸ்கேலி டேபிள் வந்து சிமெட்ரிக்கா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து Z10 வச்சு சொல்றது. அப்ப Z10னா என்ன? அதாவது Z10னா n-1 வரைக்கும் 0ல ஆரம்பிச்சு n-1 வரையும் எலமெண்ட் எழுதிக்கணும். சப்போஸ் ஆட் பண்றங்க அப்படின் போது எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா n-ஆல டிவைட் பண்ணி அதனுடைய ரிமைண்டர் இந்த டேபிள்ல எழுதிக்கலாம். இதுதான் கெய்லி டேபிள். ஸோ இதை வச்சு அடிஷன் க்ளோஷர் இதெல்லாம் சொல்லிடுவீங்க. ஸோ அதெல்லாமே வந்துடும். ஓகேங்களா? இன்வெர்ஸ் எலமெண்ட் எல்லாமே பார்த்து எழுதிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த UN சில இடத்துல யூ ஆஃப் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம எர்ஷன் புக்ல UN தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப UN அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1ல இருந்து எழுத போறோம். 1ல இருந்து A less than n வரையும் எழுத போறோம். 1ல இருந்து n-க்கு முன்னாடி நம்பர் வரையும் அதே போலதான் n-க்கு முன்னாடி நம்பர் வரையும் எழுதணும். என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் கண்டிஷன். கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரா இந்த A இங்க எழுத போறீங்களா? அந்த ஏன்றது இதுக்குள்ள இருக்கிற எலமெண்ட். அந்த ஏவுக்கும் n-க்கோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரே என்னவா இருக்கணும்? 1ஆ இருக்கணும். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவும் n-ம் ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்கும். ஏவும் என்னவா இருக்கணும்? ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்கணும். இப்போ 4,6 இதனுடைய ஜிசிடி என்னங்க இருக்கும்? இல்ல 5,7 இதனுடைய ஜிசிடி என்ன இருக்கும்? இல்ல 5,9 4,6க்கு 2 வரும் சார். 4,6க்கு என்ன வந்துரும்? 2 வந்துரும். ஏன்னா இதுவும் 2ஆல டிவைட் ஆகும், இதுவும் 2ஆல டிவைட் ஆகும், இது 3ஆல ஆகாது. அப்ப ஹையஸ்ட் வந்து 2 தான். பாருங்க இது வந்து எதால டிவைட் ஆகும்? 1ஆல 5ஆல தான் டிவைட் ஆகும். இது வந்து நிறைய நம்பரால் டிவைட் ஆகும். 1 3லாம் ஆகும். ஆனா ரெண்டுத்துல காமன் டிவைசர் வந்து 1 தான். அப்போ 5,9 அப்படின்றது பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி பிரைம். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இப்போ நீங்க 5 எழுத போறீங்க அப்படின்னா என்னன்றது 9ஆ இருந்துச்சு அப்படின்னா 5 நீங்க எழுதிக்கலாம். இப்போ U10 எப்படி எழுதலாம்னு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ U10 அப்படின்னா இப்போ இங்க ஒரு எலமெண்ட் எழுத போறீங்க. U10 1ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு எலமெண்ட் எழுத போறீங்க அப்படின்னா அது 9 கூட என்னவா இருக்கணும்? ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்கணும். அப்போ இங்க நீங்க 1 போடுறீங்க அப்படின்னா 1,9 அது 1ஆ தான் இருக்கும். ஓகே. ஸோ அடுத்து 2 போட போறீங்க இங்க. 2 போட்டுக்கலாமா? இங்க 10 இல்ல இங்க 10 போட்டிருக்கோம் இல்லையா? அப்ப இங்க 10 போடுங்க. ஓகேங்களா? நம்ம 10க்கு தான் போட போறோம். அப்போ இங்க 2 போடலாமா? போட முடியாது சார். போட முடியாது. ஏன்னா ஜிசிடி 2 வந்துரும். 3 போட்டுக்கலாமா? 3 போடலாம் சார். 3 போட்டுக்கலாம். 4 போட முடியுமா? முடியாது. 4 போட முடியாது. 5 போட முடியாது. 2 ஃபேக்டர் காமனா இருக்கு இல்லையா? ஜிசிடி என்னவா இருக்கும்? 2 இருக்கும். 5 போடலாங்களா? போட முடியாது சார். 5 போட முடியாது. ஓகேங்களா? 6 போட முடியாது. 7 போட்டுக்கலாம். 8 போடலாம் சார். போட முடியாது. 8 போட முடியாது. 9 போட்டுக்கலாங்களா? 9 போடலாம் சார். 10 எல்லாம் போடக்கூடாது. ஏன்னா 10 சின்னதா தான் எழுதணும். ஓகேங்களா? அப்போ U10ல எத்தனை எலமெண்ட் இருக்கு பாருங்க? 1 3 7 9 4 எலமெண்ட் தான் இருக்கு. அப்ப இது குரூப்பா? இது ரொம்ப முக்கியம். இது குரூப்பா சைக்கிளிக் குரூப்பா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இருக்கும். U10 Z10ல எப்படி குரூப்பா சைக்கிள் குரூப்பா இருக்கும் மாதிரி U10லயும் குரூப்பா சைக்கிள் குரூப். இப்போ இதை நீங்க குரூப்பா இல்லையான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த டேபிள் போடலாம். இது வந்து மல்டிபிளிகேஷனை பொறுத்து தான். ஓகேங்களா? இது வந்து அடிஷனை பொறுத்து குரூப். இந்த Z10 அப்படின்றது இது வந்து மல்டிபிளிகேஷனை பொறுத்து தான் குரூப். ஓகேங்களா? U10 அப்படின்றது எதை பொறுத்து? வித் மல்டிபிளிகேஷன். இட் இஸ் எ குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிபிளிகேஷன். அப்போ இப்போ மல்டிபிளிகேஷன் 10 அப்படின்னு போட்டு 1 3 7 9 1 3 7 9. ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணா 1 3 7 9. அடுத்து என்ன வரும்? 3 இந்த கால வயசுலயே போட்டு 3 into 3 9
அடுத்து 3 × 7 21ங்களா? 21 வந்துருச்சு. 21 எதால டிவைட் பண்ணணும்? 10ஆல டிவைட் 10 பண்ணணும். ரிமைண்டர் என்ன ரிமைண்டர் வந்துரும்? 1. 1. அதே போல 27னா 7. ஓகேங்களா? அடுத்தது 7 1 ஏன்னா 7 × 3 1. 7 × 7 49. 49னா 9. 7 × 9 என்ன வரும்? 63 வரும் சார். வருமா? 3 எழுதிக்கலாம். ஓகே. அதே போல 9 × 3 7 7. 63க்கு 3 3 81க்கு 1 1. ஆமா. ஓகே. இப்போ பாருங்க, இந்த குரூப் பார்த்தோன்னே எபிலியனா இல்லையான்னு சொல்லுங்க. நம்ம முன்னே எபிலியன் தான் சார். ஏன் எபிலியன்? எபிலியன் சார். சிமெட்ரிக்கா இருக்கு. என்ன இருக்கு? 3 3 3 7 3 7 7 9 9 9 9 7 7 7 3 3. ஓகேங்களா? அப்படியே சின்ன மேட்ரிக்ஸ் எடுத்தாலும் அது எது எடுத்தாலும் எந்த மேட்ரிக்ஸ் எடுத்தாலும் அது சிமெட்ரிக்கா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எபிலியன். அது ரொம்ப முக்கியம். அந்த ரிசல்ட் வச்சு நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. இது வந்து ZNக்கு UN சொல்லியாச்சு. நம்ம மெட்டீரியல் கொடுக்காத ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வேணா நோட் பண்ணிக்காங்க. நம்ம மெட்டீரியல் தரல. இந்த குவாட்ரேனியன் குரூப்ஸ். இந்த குவாட்ரேனியன் குரூப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா G = +or - 1 இருக்கும். அடுத்தது +or - I +or - J +or K +or K. இப்போ இது என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு தெரியும். I² -1 தெரியலீங்களா? அதே போல தான் அவனா டிஃபைன் பண்ணிக்கிறதான். I² = J² = K² -1. I² J² அப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே டெஃபினேஷன், செட்டோட டெஃபினேஷனே தான். இந்த G எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்றதான் ஃபர்ஸ்ட். +or - 1 +or I +or J +or K. I² J² K² இதனுடைய எல்லாமே ஸ்கொயர் பண்ண என்ன வந்துரும்னா -1 வந்துடும். அதே போல இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா I.J. இதில் வெக்டர் போட்டுக்காதீங்க. I.J = -J.I. இந்த அதே அந்த வெக்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் வெக்டர்லாம் போட்டுறாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா வெக்டர் போட்டால் I² J² -1 எழுதக்கூடாது இல்லையா? ஸோ I.J = -J.I. இதனுடைய வேல்யூஸ் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவா இருக்கும். I.J = K இல்லைன்னா -J.I வந்து K. அதே போல J.K = -K.J. அப்ப இதுல இல்லாத எலமெண்ட் என்னது? I. அதே மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா K.I -I.K -I.K = J. இது எல்லாமே அவன் கொடுத்துருவோம் செட்டோட டெஃபினிஷன்ஸ். அந்த செட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஜின்றது செட்டு தான். +or - 1 +or I +or J +or K வேர் I² J² K² = -1 and I.J = K J.K = I K.I = J. ஓகேங்களா? இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் குரூப்பா அப்படின்னா நீங்க கேலி டேபிள் போட்டு செக் பண்ணிக்கலாம். இது வந்து சொல்லிடலாம். இது நீங்க ஹோம் ஒர்க்கா கூட செக் பண்ணுங்க. இது வந்து குரூப். இது என்னது? குரூப். ஏன்னா எபிலியன் குரூப்பா இல்லையா? கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கு. நான் எபிலியன் குரூப் சார். Why? குவாட்ரேனியன் குரூப். சார் இப்போ நம்ம அப்படி இல்ல. காம்படிட்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணா சார். I.J = J.I ன்னு வந்துருச்சா? அவனே சாட்டிஸ்ஃபை பண்ணாது. என்ன காரணம்? அவனே சொல்லிட்டான். அவனே என்ன கொடுத்துருக்கான்? இங்க அவனே டெஃபினேஷன்லயே கொடுத்துட்டான். அவனே டிஃபைன் பண்ணிருக்கான். I.J -J.I தான் அவனே டிஃபைன் பண்ணிருக்கான். அப்ப இங்கேயே காம்படேட்டிவ் லா வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அப்ப இது என்னது? நான் எபிலியன் குரூப். இது ரொம்ப முக்கியம். இது என்ன குரூப்? இது நான் எபிலியன் குரூப். ஓகேங்களா? இது வந்து பைனைட் குரூப். எத்தனை எலிமெண்ட் இருக்குது? இது ஆர்டர் ஆஃப் G என்னது? 8 சார். 8 சார். 2 4 6 8. ஆர்டர் ஆஃப் G வந்து 8. அப்போ குவாட்ரேனிக் குரூப்போட ஆர்டர் என்னது? 8. அப்படியே கொஸ்டின்ல கேட்கலாம். ஓகேங்களா? அப்போ முன்ன பாத்துங்களேன், இந்த U10ஓட ஆர்டர் என்னது? U10ஓட ஆர்டர் என்னது? 4. அப்போ இதுல இருந்து ஒரு தியரம் சொல்லிடலாம். ஒரு ஷார்ட்கட். U10ஓட ஆர்டர் வந்து π of 10.
ஏன் பை ஆஃப் 10? பை ஆஃப் 10ன்றதோட மீனிங் என்ன? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பிரைம் டு இட். அதானே இது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பிரைம் டு. ஏன்னா அதனுடைய பிரைம், அதனுடைய ரிலேட்டிவ் பிரைமை தானே எழுதுறோம். அதுதான் பை ஆஃப் 10 ஆய்லர் ஃபங்க்ஷன். பை ஆஃப் 10 எப்படி எழுதுவோம், எப்படி கண்டுபிடிப்போம்? மறந்து தெரியலீங்களா? ஓகே. அப்போ 10 அப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். 10 எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம்? 5 × 2, 5 × 2. அப்போ PQ, PQங்களா? PQR அந்த மாதிரி இல்லைங்களா? P1, P2, P3. அப்போ பை ஆஃப் 10க்கு என்ன ஃபார்முலா யாராவது சொல்ல முடியுமா? P⁻Q minus. ஆஹா. n into 1 n into 1 minus 1 by P 1 minus 1 by Q. நீங்க இதை சால்வ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு 4 தான் கிடைக்கும். 1 by Q அப்படி நிறைய எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அது போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான். அப்போ U10 அப்படின்னு சப்போஸ் U17 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டக்குன்னு சொல்லுங்க, U17 என்ன வரும்? எத்தனை U17ல எத்தனை எலமெண்ட் இருக்கும்? prime number அப்ப minus 16. அந்த ஃபார்முலா தெரியணும். பை ஆஃப் P அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன எழுதிக்கலாம்? P minus 1. ரிசல்ட் ரொம்ப முக்கியம். பை ஆஃப் 10 அப்படின்னா பை ஆஃப் n அர்த்தம். பை ஆஃப் n அப்படி இருந்துச்சுன்னா n into 1 minus P 1 minus Q போயிட்டே இருக்கும். எத்தனை ஃபேக்டர் இருக்கோ அத்தனை ஃபேக்டர் எழுதிக்கலாம். இது வந்து ஆய்லர் ஃபங்க்ஷன். இது வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பிரைம் டு இட். ஓகேங்களா? அப்புறம் அதுக்கு எத்தனை வந்து ரிலேட்டிவ் பிரைமா இருக்கு அப்படின்றத எழுதுறது தான். இதுல Z5ல எத்தனை எலமெண்ட் இருக்கு? ஆர்டர் ஆஃப் Z5 என்னங்க? அதெல்லாம் சொல்லிடுறீங்க. ஆர்டர் ஆஃப் Z5 4. சாமியே 5. ஆர்டர் ஆஃப் Z5 5. இந்த 0 எங்க போச்சு? ஓகே, ஓகேங்களா? ஸோ இதுதான். அது மட்டும் கொடுக்கும். இந்த குவாட்ரானியன் குரூப் மட்டும் இந்த இடத்துல எழுதி வச்சுக்காங்க. அது நான் அனுப்புறேன் உங்களுக்கு. நம்ம குரூப்ல போட்டுருவேன். ஸோ இதெல்லாம் குரூப் இல்லை அப்படின்னு என்னென்ன கண்டிஷன் ஃபெயில் ஆகுது பாருங்க. Z, N, இன்ஸ்டால் இதெல்லாம் பாருங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இந்த ஒரே ஒரு எலமெண்ட் ஐடென்டி எலமெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அதுவும் குரூப் தான். ஏன்னா அது எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஐடென்டி எலமெண்ட் கூட ஐடென்டி எலமெண்ட் ஆட் பண்ணால் ஐடென்டி தான் வரும். அப்போ க்ளோஷர். 3 ஐடென்டி எடுத்து ஆட் பண்ணாலே 3மே ஒன்று தானே. ஸோ அப்போ சிங்கிள் எலமெண்ட் ஐடென்டி எலமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது குரூப். அதனுடைய ஆர்டர் வந்து 1. இந்த 1, இந்த 1, குரூப். இந்த எது பொறுத்து? அடிஷனை பொறுத்து வராது. ஏன்னா 2 எலமெண்ட் எடுத்து ஆட் பண்ணீங்கன்னா இங்கே க்ளோஷரே வராது. 2 எலமெண்ட் எடுத்து ஆட் பண்ணுங்க என்ன வந்துடும்? 0 வந்துடும். அடிஷனை பொறுத்து வராதுக்கு க்ளோஷரே ஃபெயில் ஆயிரும். அப்போ எதை பொறுத்து வருது? மல்டிபிளிகேஷனை பொறுத்து. 1ஐயும் -1ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? -1. அப்போ க்ளோஷர் வந்து ட்ரூ. அதே போல் 1 -1 இன்னொரு -1 எடுத்து போட்டாலையும் திரும்ப எகெயின் அதுதான் வரும். 1 -1 தான் மாற்றி வரும். 1ஓட இன்வெர்ஸ் என்ன வரும்? 1 தான் சார் வரும். அது ஒரு ரிசல்ட் தான். ஐடென்டி 1ன்றது என்ன எலமெண்ட்? ஐடென்டி எலமெண்ட். அது வந்து ஓன் இன்வெர்ஸ் வச்சிருக்கும். இட் ஹாஸ் ஓன் ஐடென்டி எலமெண்ட். இட் ஹாஸ் ஓன் இன்வெர்ஸ். அது ஒரு ரிசல்ட். அதே போல -1ஓட இன்வெர்ஸ் என்னது? -1. இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் +1 சார். -1 ஒரு முடிவுக்கு வாங்க பார்க்கலாம். நானே சொல்லிடுறேன். இப்போ உடனே டக்குன்னு அந்த ஃபார்முலால போட்டு பார்க்கணும். A*A இன்வெர்ஸ் என்னவா இருக்கணும்? E வரணும். அப்ப A இன்வெர்ஸ் ஐடென்டி. இப்போ ஏவோட இன்வெர்ஸ் ஏன்றது -1ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க நமக்கு ஈன்றது 1 வரணும். -1 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 1 வரும்? ஆமா. அப்போ இன்வெர்ஸ்ல -1ஓட இன்வெர்ஸும் என்னது? -1 தான். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, அடுத்து பாருங்க, ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கான். அப்போ அந்த செட்டு ஃபர்ஸ்ட் அது G என்ற செட் என்னன்னு எழுதுங்க. G அப்படின்றது என்ன கொடுத்துருக்கான்? ஒரு செட்டு கொடுத்துருக்கான். என்னது? செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிக்ஸ். அந்த 2x2ஓட மேட்ரிக்ஸ் என்ன ஃபார்ம் கொடுத்துருக்கான்? A 4மே எலமெண்ட்ஸா தான் இருக்கு. A B C D. கண்டிஷன் என்னது? A B C D எல்லாமே எதுக்குள்ள இருக்கு? Rல இருக்குன்னு சொல்லியிருக்கான். அந்த ரியல் நம்பர்ஸ். தட் மீன்ஸ் என்னது? ரியல் நம்பர்ஸ்.
ஓகே. அந்த ஒரு கண்டிஷன் விட்டுருங்க. ஏடி மைனஸ் பிசி நாட் ஈக்குவல் டு 0 அப்படி கொடுக்காம விட்டா என்ன நடக்கும்? சரி, இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க. இதுதான் அந்த 6வது சம்ம விட்டுருங்க. 5வது சம் 7வது சம்ம விட்டுருங்க. இது நம்மளே ஒரு சம்ம எடுத்துருக்கோம். ஏபிசிடி பிலாங்ஸ் டு ஆர். என்ன தட் மீன்ஸ் என்னது? ரியல் நம்பரா இருக்கு. ஒரு 2x2 மேட்ரிக்ஸ், எல்லாமே 2x2 மேட்ரிக்ஸ். செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிக்ஸ், எலமெண்ட்ஸ் எல்லாமே ரியல் நம்பர்ல இருக்கு. இப்போ இதுக்கு க்ளோஷர் எக்ஸிஸ்ட் ஆகுமா? சொல்லிடலாமா? எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்? 2 ரியல் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். என்னங்க? 2 ரியல் மேட்ரிக்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் என்ன கிடைக்கும்? ரியல் மேட்ரிக்ஸ் எதா சார் கிடைக்கும்? அதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? அதுல எதுவும் பிரச்சனை வராதுல்ல உங்களுக்கு? 2 ரியல் மேட்ரிக்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணா அகெயின் கிடைக்கக்கூடியது ரியல் மேட்ரிக்ஸ். அப்ப ஏன்ற மேட்ரிக்ஸ் எடுத்து ஏ இன்டு பி மல்டிப்ளை பண்ணா பிலாங்ஸ் டு அது ஜில தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து க்ளோஷர் ட்ரூவா. இதுவே 3 மேட்ரிக்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணோம்னா இப்போ ஜஸ்ட் ஒரு நம்பரை கூட எடுத்து நீங்க அப்புறம் ஃப்ரீயா இருக்கும்போது செக் பண்ணுங்க. ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி ஈக்குவல் டு இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேங்களா? ஏ பி சி இது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேங்களா? அதுல எந்த டவுட் வேணாம் உங்களுக்கு. அதே போல ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் என்னங்க? ஐடென்டி மேட்ரிக்ஸ் என்ன இருக்கும்? 1001. இது வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ். அப்ப இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் கூட ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு திரும்ப என்ன கிடைக்கும்? A மேட்ரிக்ஸ் தான் சார் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஏன்ற மேட்ரிக்ஸ் A கிடைக்குமா? தான் கிடைக்கும் சார். ஏதான் கிடைக்குமா? அப்ப 0 1 1 0 0 1ன்றது ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஸோ தேர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வருது. இன்வெர்ஸ்க்கு என்ன பண்ணும்? இப்போ ஏன்றது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. ஏ கூட எதை மல்டிப்ளை பண்ணா ஐ வரும் நமக்கு? புரியுதா கொஸ்டின்? ஏ கூட எதை மல்டிப்ளை A இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணா வரும். ஏ இன்வெர்ஸ மல்டிப்ளை பண்ணா வரும். அப்போ ஏ இன்வெர்ஸ் வேணும் அப்படின்னா ஏ இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிப்ப? ஏ இன்வெர்ஸோட ஃபார்முலா என்ன நமக்கு ஜெனரலா? 1/determination of A. A inverse equal to 1 by E determination of A into adjoint. Adjoint A வந்து எல்லா மேட்ரிக்ஸும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா டிட்டர்மினேஷன் ஆஃப் A எல்லா மேட்ரிக்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னவா இருந்தா A இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. சிங்குலரா இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு 0 இருந்தா A இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ இந்த 7வது சம்முல இந்த கண்டிஷன் எவ்வளவு முக்கியம் பாருங்க. அவன் கண்டிப்பா என்ன கொடுத்துருக்கணும் கொஸ்டின்ல? புரியுது அந்த கண்டிஷன் ஏன்ட்டு? ஏடி மைனஸ் பிசி நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தா மட்டும்தான் நமக்கு இங்க என்ன வரும்? ஏ இன்வெர்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0 வரும். ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அதர்வைஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ ஏடி மைனஸ் பிசி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். ஓகேங்களா? அது எது வேணா 0 தவிர எது வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நான் அப்ளியன் சொல்லிட்டாங்க. ஏன் நான் அப்ளியன்? நமக்கே தெரியும். மேட்ரிக்ஸ் வந்து நாட் கம்யூட்டேட்டிவ். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். ஓகேங்களா? ஏபி வந்து நாட் பிஏன்னு வந்துரும். ஸோ அப்ப நான் அப்ளியன். ஏன் இன்ஃபைனைட்னு சொல்றாங்க? அப்போ இந்த செட் தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த செட்ல ஏபிசிடின்றது ரியல் நம்பர்ஸ். அது எதுவானாலும் இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி 2x2 மேட்ரிக்ஸ். ஆமா, இந்த 2x2 வந்து எவ்வளவு நாளையும் எழுதிக்கலாம். நம்ம எத்தனை மேட்ரிக்ஸ்னாலும் எழுத முடியும் நம்மளால. அது வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ இன்ஃபைனைட் நான் அபிலியன் குரூப். ஓகேங்களா? இது வந்து பல டைம் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அதே போல இது பாருங்க. இதுல அதே தான் நாட் ஈக்குவல் டு 0 பதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவல் டு 1 என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவல் டு 1. அதுவும் அதே கண்டிஷன் தான். இன்ஃபைனைட் நான் அபிலியன் குரூப் தான். அடுத்து மட்டும் பாருங்க. இந்த இருக்கிறதுல இந்த ஒரு சம்மு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச அபிலியனா இருக்கும் ஒர்க் அவுட் பண்ணதுல. இதுல பாருங்க, இது மேட்ரிக்ஸ்ல எப்படி கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா சேமா இருக்கணும். டயகோனல் வந்து சேமா இருக்கணும். இங்க ஆக்சுவலா இது ஒன்றும் சேஞ்ச் பண்ணிக்காங்க மெட்டீரியல்ல. இங்க மைனஸ் போடாதீங்க, இங்க மைனஸ் போட்டுருக்காங்க செகண்ட் ரோல.
செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் ரோல போட்டுக்கோங்க. இந்த எலமெண்ட் மைனஸ் போட்டுருக்காங்க, இது மைனஸ் அடிச்சுக்காங்க. ஆக்சுவலாக எப்படி எழுதிக்காங்க அப்படின்னா ஏ பி மைனஸ் ஏ. அது டைப்பிங் மிஸ்டேக் அது. ஓகே, இப்போ இது வந்து இதனோட டிட்டர்மினேஷன் வேல்யூஸ் என்னது? ஏ ஸ்கொயர், ஏ மல்டிப்ளை பண்ணா ஏ ஸ்கொயர், பிஎம் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ நம்மளும் ஒரு மைனஸ் பண்ணோம் பி ஸ்கொயர். இது கண்டிப்பாக என்னவா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் குரூப்பா இருக்குன்னா இது என்னவா இருக்கணும்? டிட்டர்மினேஷன் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஒரு இதுல இருந்தே ஒன்று தெரிஞ்சுக்காங்க, எந்த மேட்ரிக்ஸா இருந்தாலும் அதனுடைய டிட்டர்மினேஷன் ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணும்? அப்படி இருந்தா மட்டும் தான் குரூப்பை பத்தி நம்ம பேசவே முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. எங்க போச்சது? தேங்க்யூ. ஓகே. இப்போ இது இன்ஃபைனைட் நமக்கு தெரியும், குரூப்னு நமக்கு தெரியும். குரூப் இந்த எபிலியனா மட்டும் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணலாம்? இது என்ன மேட்ரிக்ஸ்? இது என்ன மேட்ரிக்ஸ்? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா? சிமெட்ரிக்கா ஸ்கியூ சிமெட்ரிக்கா? ஸ்கியூ சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா என்ன? ஏவும் ஒரே மாதிரி ஐலாம் வரக்கூடாது. ஏவும் மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவலா இருந்தா என்னங்க அது? ஸ்கியூ சிமெட்ரிக்குங்களா? ஓகே. அப்போ இந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்லாம் என்னவா இருக்கும்? அபிலியன் ப்ரூவ் பண்றதுக்கு அது என்னவா இருக்குன்னு சொல்லணும். ரெண்டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணோம்னா திரும்ப மாத்தி ஏ பி அந்த மாதிரி மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா ரெண்டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணா எகைன் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். அந்த ஏபி ஈக்குவல் டு பி அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, சேம் எலமெண்டா இருந்துச்சுன்னா அது ரொம்ப முக்கியம். இது என்ன நீங்க ஒரு செக் பண்ணுங்க. நம்ம ஒன்றும் இல்லை, இப்போ எக்ஸ்ன்ற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். A1 B1 நீங்கள் டவுட்னா அது மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே இருக்கிறது அதுதான். இங்கேயும் B1, இங்கே என்ன இருக்கும்? A1. ஏன்னா ரெண்டு சேமாக தான் இருக்கணும். டயகோனல் வந்து சேமாக தான் இருக்கணும். அதே போல் இன்னொரு மேட்ரிக்ஸ் என்னது? A2 B2. அந்த B2க்கு தான் அங்கே மைனஸ் போடுறேங்க. இங்கே என்ன எலமெண்ட் இருக்கோ அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். இங்கே A2. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? A1 A2 மைனஸ் B1 B2. அடுத்த எலமெண்ட் என்ன? அடுத்து என்ன வரும்? A1 B2 பிளஸ் B1 அடுத்து என்ன வரும்? அடுத்து என்ன வரும்? B1 மைனஸ் B1 மைனஸ் A1 B2. அடுத்து என்ன வரும்? minus B1 minus B2 minus B1 B2 plus A1 plus minus A1 plus A1 A2. ஓகேங்களா? இது வந்து A டாட் B. இது வந்து எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கோமா, A டாட் ஏன்னு வச்சுக்கோம். இது வந்து A மேட்ரிக்ஸ், இது வந்து B மேட்ரிக்ஸ். மாற்றி மல்டிப்ளை பண்ணி பாருங்க. இப்படி மல்டிப்ளை பண்ணுங்க, அதே தானே வரும். வருதுங்களா? அதே கரெக்டா வருதா? அவ்வளவுதான். இப்போ புரிஞ்சுதா? ஸோ எப்போ அது சேமா வரும் அப்படின்னா டயகோனல் எலமெண்ட் வந்து சேமா இருந்துச்சுன்னா சேமா வந்துடும் அந்த மேட்ரிக்ஸ் மட்டும். நீங்க வேணா இது சப்போஸ் உங்களுக்கு A1 A2 எடுத்து போறது கஷ்டமா இருக்குன்னா 2 நம்பர் அஷ்யூம் பண்ணிட்டு கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ எபிலியன் குரூப். ஓகேங்களா? இது எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது? AB ஈக்குவல் டு BAவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இது வந்து எபிலியன் குரூப். அடுத்து பாருங்க 10ஆம் சம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 10 11 10 13 14 15 16 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ். இந்த சம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இன்டிஜர் மாடுலோ பின்னு அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? இன்டிஜர் மாடுலோ பி. அப்ப இந்த இன்டிஜர் மாடுலோ பி என்ன செய்யும்? பின்றது பிரைம்னு சொல்லிட்டான். செட் பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் செட் எழுதுவோம்.
G equal to set of all 2 by 2 matrix. The 2 by 2 matrix என்ன சொல்லிட்டான்? A, B, C, T, where A, B, C, D belongs to integer modulo P or integer modulo P. அப்ப Pன்றது என்னன்னு சொல்றான்? பிரைம்னு சொல்லியிருக்கான். இப்போ நான் P பிரைம்ன்றது ஒரு 5ன்னு எடுத்துக்கிறேன். பிரைம்ன்றது 5ன்னு எடுத்துக்கிறேன். 5ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ள இருக்கிற எலமெண்ட்லாம் எப்படி இருக்கும்? எதை விட சின்னதா இருக்கும்? 5 விட சின்னதா இருக்கும். 5 விட சின்னதா தான் இருக்கணும். உள்ள இருக்கிற எலமெண்ட்லாம் எப்படி எழுதணும்? 1, 2, 3, 4. சப்போஸ் 5ன்னு எழுதுனா அது என்னவா மாறிக்கும்? 5ன்னு எழுதுனா என்னவா மாறிக்கும்? 0 மாறி. 10ன்னு எழுதுனா என்னவா மாறிக்கும்? 0. 9ன்னு எழுதுனா என்னவா மாறிக்கும்? அது 4 மாறிடும். 9ன்னு எழுதுனா என்னவா மாறிக்கும்? 4 இருக்கும். அப்போ எத்தனை எலமெண்ட் தான் இருக்கும் அதுக்குள்ள? 0, 1, 2, 3, 4. இதை வச்சுதான் நம்ம மேட்ரிக்ஸை எழுத முடியும். இதை வச்சுதான் நம்ம என்ன எழுத போறோங்க? மேட்ரிக்ஸை எழுத முடியும். அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏடி மைனஸ் பிசி நாட் ஈக்குவல் டு 0. ஏடி மைனஸ், இந்த கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரியும் வரக்கூடாது. சப்போஸ் இங்கேயும் 0, இங்கேயும் 0, இங்கேயும் 0, இங்கேயும் 0 எழுதினா வந்துடும் 0 மேட்ரிக்ஸ். அப்போ அதுவும் கண்டிப்பா 0 மேட்ரிக்ஸும் கண்டிப்பா அதுக்குள்ள இருக்காது. இல்ல 0, 1, 0, 1, 0 இந்த மேட்ரிக்ஸ் இருக்குமா? இருக்காது. இல்ல 1, 1, 0, 0 இந்த மேட்ரிக்ஸ் இருக்குமா? இருக்காது. இப்போ ஏடி மைனஸ் பிசி நாட் ஈக்குவல் டு 0 வரும். அந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியம். அதான் கொடுத்துருப்பான் பாருங்க. செட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸ் ஏபிசிடிஆர் இன்டிஜர் மாடுலோ பி. அப்போ ஏடி மைனஸ் பிசி நாட் ஈக்குவல் டு 0. 1லேருந்து 4க்குள்ள தான் அந்த நம்பர்ஸ் எழுதணும். அப்போ இது என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா இது வந்து குரூப்பா இருக்கு. ஏன்னா அவன் தான் சொல்லிட்டான்ல ஏடி மைனஸ் பிசி நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னாலே இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். மேட்ரிக்ஸ்க்கு மீதி எல்லாமே க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டி எல்லாமே ஓகே தான். ஸோ அப்போ இங்கே ஏடி மைனஸ் பிசி நாட் ஈக்குவல் டு 0ன்ற கண்டிஷன் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும்? குரூப்பா இருக்கும். அதே போல இன்டிஜர் மாடுலோ பின்னா அது என்ன இருக்கும்? பைனட் குரூப். அப்போ அந்த பைனட்ன்ற வார்த்தையும் ஓகே தான். நான் அபிலியன் இதுதான் முக்கியம். இதை தான் நம்ம செக் பண்ணணும். இது என்ன குரூப்பா இருக்குது? நான் அபிலியன். நீங்க என்ன ஒரு 2 எலமெண்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து வராது. ஏன்னா மேட்ரிக்ஸ் கம்யூட்டேட்டிவ் வராது இல்லைங்களா? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ் அப்படின்ட்டு நமக்கு ரிசல்ட் தெரியும். இன்டிஜர்ஸ் தானே உள்ள இருக்கிறது, இன்டிஜர்ஸ் தான். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு மாறி மாறி வந்துடும். ஸோ அப்போ நான் அபிலியன் பைனட் குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. இது 11, 12 இருக்கட்டும். இங்க வாங்க. அதே குரூப்பு இந்த 13 சம் பாருங்க. அப்போ பைனைட் அப்படின்னா அதனுடைய ஆர்டர் எப்படி இருக்கும்? ஆர்டர் ஆஃப் குரூப் என்னவா இருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். அதுக்கான ஃபார்முலா தான் இது. இதை ஞாபகம் பண்ணி வச்சுக்காங்க. இது p⁴ மைனஸ் pq மைனஸ் p² + 1 + p = 0. அது அப்படியே எழுதலாம். இல்லை இந்த மாதிரி ஃபார்முலா கூட நீங்க பார்த்துருக்கலாம். p² pq மைனஸ் 1 இன்ட்டு p மைனஸ் 1 இந்த மாதிரியே இருக்கலாம். ஏன்னா pq வெளியே எடுத்துட்டீங்கன்னா நமக்கு இது கிடைக்கும். அப்படியே வரும். ஓகே, அது என்ன செக் பண்ணிக்க. இந்த pq வெளியில எடுத்துருங்க. வெளியில எடுத்துட்டா ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி அப்படின்றது. இப்போ இதுக்கான சம்ஸ் பாருங்க. கீழே இருக்கு பாருங்க. 15வது சம்ஸ் பாருங்க. ஒரு 2 by 2 மேட்ரிக்ஸ் ஏபிசிடி இன்டிஜர் மாடுலோ என்ன கொடுத்துருக்காங்க? 2. இன்டிஜர் மாடுலோ 2 கொடுத்துட்டாங்க. தென் குரூப் ஆஃப் ஆர்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. தென் ஜி இஸ் குரூப் ஆஃப் ஆர்டர் என்ன? அதான் கொஸ்டின். வாட் இஸ் த குரூப் ஆஃப் ஆர்டர் அப்படின்னா 6 வரும். அப்போ பியோட வேல்யூஸ் என்ன? 2. பியோட வேல்யூஸ் என்ன? 2. 2 கொண்டு போயிட்டு இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ என்ன வந்துடும்? 2⁴ மைனஸ் 2³ மைனஸ் 2² + 2. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா நமக்கு வரக்கூடியது தான் ஆன்சர். அதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? 6ன்னு வரும். ஓகேங்களா? இதுதான் இந்த 12வது சம்மு, சாரி 10வது சம்மு. 10வது சம் என்ன குரூப்பு? இந்த ரிசல்ட் என்ன சொல்லுது? இன்டிஜர் மாடுலோ பி நான் எபிலியன் பைனைட் குரூப். பைனைட் குரூப்னாலே ஆர்டர் கண்டுபிடிக்கணுமா? ஆர்டர் என்னது? பைனைட் குரூப்போட ஆர்டர் என்னது? p⁴ மைனஸ் pq மைனஸ் p² + p. இதுதான் அந்த குரூப்போட ஆர்டர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஓகேங்களா? அடுத்தது அது அப்போ சம்ஸ் ஏதாவது மாற்றி கொடுத்து கேட்கலாம். இன்டிஜர் மாடல் 2, 3 சொல்லுங்க சார். அங்க நீங்க p³ மைனஸ்
1 into p minus 1 இருக்குல்லைங்க சார், ம் அது சார் p cube minus p into p minus 1 சார். சரியா போச்சாப்பா? ஓகேங்க சார், தேங்க்யூ ஓகே. ஓகே. p cube minus p into p minus 1. ஓகே. இப்போ இந்த பியோட வேல்யூஸ் அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டிஜர் மாடலோ 2க்கு பதிலாக 3 கொடுக்கலாம், 5 கொடுக்கலாம், 7 கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து உங்களுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ அடுத்து வரும். இதுல இன்னொரு சம் இருந்தது, அது காணுமே. 14th இருக்குங்க. 14 தான். ஸோ ஓகே, அது இன்ஃபைனைட் அபிலியன் குரூப்னு கொடுத்துருப்பேன், அது மிஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியல, கீழே என்ன கொடுத்துருக்கேன். ஓகே, 14ல ஜஸ்ட் ஆர்டர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இருக்கும் ஏடி மைனஸ் பிசி நாட் ஈக்குவல் டு 0. இங்கே என்ன இருக்கு பாருங்க, ஏடி மைனஸ் பிசி ஈக்குவல் டு 1. இந்த ஒரு கண்டிஷன் தான். 0வை தவிர எதுவாக இருந்தாலும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா, ஏடி மைனஸ் பிசி ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஆர்டர் ஆஃப் ஜி என்ன இருக்கு பாருங்க, பி கியூ மைனஸ் பி. இப்போ இங்க ஏடி மைனஸ் பிசி நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அதுக்குள்ள நாட் ஈக்குவல் டு 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், -1 இருக்கலாம், -2 இருக்கலாம், இந்த எல்லா வேல்யூஸும் வரும். ஓகேங்களா? எல்லாமே சேர்ந்தது தான் அதனுடைய ஆர்டர். ஆனா இதுல பாத்தீங்கன்னா இந்த 1 வருது பாத்தீங்களா, ஏடி மைனஸ் பிசி 1. அப்ப அதை மட்டும் தனியா எடுத்து ஒரு செட்டு எழுதுறோம், அந்த ஜின்ற செட்டு. ஆனா இந்த 13வது சம்மில் என்ன இருக்குன்னா எல்லாமே இருக்கும், 0 தவிர மீது வரக்கூடிய எல்லா வேல்யூமே அந்த 13வது சம்மில் இருக்கும். இந்த 14வது சம்மில் அந்த 1 வர்ற வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும் அது. அப்போ அதனுடைய ஆர்டர் ஆஃப் ஜிக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பி கியூ மைனஸ் பி. இதுவும் கேட்டிருக்காங்க. இந்த 48லாம் அந்த இதே கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்கான், அந்த 16வது கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்கான். ஓகேங்களா? பாருங்க, இன்டிஜர் மாடுலோ 3 பார்த்தீங்களா, இங்கே சம்மு தப்பா இருக்கு, ஈக்குவல் டு 1. அது கவனிக்கல நானும். ஸோ அது மெட்டீரியல் மாற்றிக்காங்க, ஏடி மைனஸ் பிசி ஈக்குவல் டு 1. அப்போ என்ன வரும் பாருங்க, இல்லையே வராதுங்களே அது. இல்லங்க சார், அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அது கரெக்ட் தான் சார், அதுதான் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுங்களா? அப்போ 3க்கு போட்டு பாருங்க, ஆர்டர் ஆஃப் ஜி கண்டுபிடிங்க. 3க்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் சார் 48 வருது. 48 தான் வருதா? அப்போ அந்த கண்டிஷன் கரெக்டு தான், கரெக்டாக தான் போட்டுருக்கேன். அப்போ இதுக்கு தான் எக்ஸாம்பிள்ஸ் போடாம விட்டுட்டுனா சரி சொல்கிறேங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அப்போ ஜின்றது ஒரு மேட்ரிக்ஸு, ஏ பி சி டின்னு ஒரு மேட்ரிக்ஸு. ஏ கமா பி கமா சி கமா டிஆர் இன்டிஜர் மாடுலோ பி வேர் பி இஸ் பிரைம். பின்றது என்னது? பிரைம். அப்புறம் கண்டிஷன் என்ன கண்டிஷன்? ஏடி மைனஸ் பிசி ஈக்குவல் டு 1. ஏடி மைனஸ் பிசி ஈக்குவல் டு 1 அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிஷன் இன்டிஜர் மாடுலோ பிக்கு பதிலாக 3. என்னங்க, பிக்கு பதிலாக 3. அப்போ ஏடி மைனஸ் பிசி ஈக்குவல் டு 1 அப்படின்னா இதுக்கான ஆர்டர் ஆஃப் ஜி என்ன ஃபார்முலா? ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பி கியூப் மைனஸ் பி. சரிங்களா? அதே சம்முக்கு அப்போ பி கியூப் என்னங்க, 3 கியூப் மைனஸ் 3. 3 கியூப் எவ்வளோ? 3 இன்ட்டு 3 27 மைனஸ் 3. 3 ஈக்குவல் டு ஆன்சரு 24. அப்போ ஆர்டர் ஆஃப் ஜி, இதுவும் கேட்ட கொஸ்டின் தாங்க இது. ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 24. அப்போ இருக்கிற 48 எலமெண்ட்ஸ்ல மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு? இந்த ஏபிசிடியில் நாட் ஈக்குவல் டு 0வில் மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்கு? 48 எலமெண்ட் இருக்கு. அதுல ஈக்குவல் டு 1 வர மாதிரி எத்தனை எலமெண்ட் இருக்குது? 24 எலமெண்ட் இருக்கு. இதுவே கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மேட்ரிக்ஸில் 2 விஷயம் நீங்கள் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபைனைட் எபிலியன் குரூப்பா இல்லை ஃபைனைட் எபிலியன் குரூப்பா அப்படின்னு பார்க்கணும். இன்ஃபைனைட் நான் எபிலியனா, இன்ஃபைனைட் எபிலியனா அப்படின்றது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அந்த மாதிரி தான் மாற்றி கொடுப்பாங்க.
இந்த ஃபைனைட் எங்க கிடைக்கும், ஒரு மேட்ரிக்ஸ்ல ஃபைனைட் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்டிஜர் மாடுலோ பி அப்படின்னு கொடுக்குற இடத்துல மட்டும்தான் ஃபைனைட் கிடைக்கும். வேற எங்கேயுமே உங்களுக்கு ஃபைனைட் கிடைக்காது. அது ரொம்ப அதை நோட் பண்ணிக்காங்க. இன்டிஜர் மாடுலோ பி அந்த மாதிரி கொடுத்துருந்தா மட்டும்தான் ஃபைனைட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஜஸ்ட் ஏபிசிடி எல்லாம் ரியல் நம்பர்ஸா கொடுத்துருந்தாங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. அது எல்லாமே என்னவா போயிடும், அங்க வந்து டைரக்டா நீங்க என்ன எழுதிக்கலாம், ஏ கமா பி கமா சி கமா டி அப்படின்னு பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாலே நீங்க டைரக்டா இன்ஃபைனைட்டை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இதுல இருக்கிற ஒரே ஒரு எபிலியன் குரூப் வந்து இது மட்டும்தான். இந்த வந்து டயகோனல் வந்து சேமா இருக்கணும், அது மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இந்த மேட்ரிக்ஸ் பாருங்க, இந்த செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிக்ஸ் 11வது சம் பாருங்க. இந்த செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கு, எலமெண்ட் ஏடி, டயகோனல் வந்து ஏடி, இந்த டயகோனல் பாத்தீங்கன்னா செகண்ட் டயகோனல் வந்து 0b இருக்கு. கண்டிஷன் கொடுத்துட்டான், இதனோட டிட்டர்மினேஷன் வேல்யூஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து என்ன ஃபார்ம் பண்ணும், குரூப்பை ஃபார்ம் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா, அதான் அடுத்த கொஸ்டின். ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா. நீங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஜஸ்ட் டக்குன்னு ஒரு நம்பர் நீங்க இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு, இது வந்து எப்படின்னா நான் எப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காங்க. ஏன்றது என்ன எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா 2 1 இங்க வந்து 0 தான் இருக்கணும், ஏன்னா அவன் 0 கொடுத்துட்டான். டின்றது நம்மளா ஒன்று எடுத்துக்கலாம் 3. இன்னொரு மேட்ரிக்ஸ், இது வந்து ஏ மேட்ரிக்ஸ், பி மேட்ரிக்ஸ் என்ன எடுத்துக்கிறேன் 3 2, இங்க வந்து 0 தான் இருக்கணும், அந்த ஃபார்ம்ல தான் எடுக்கணும். ஏபிடி தான் இருக்கு, சி வந்து எப்பயுமே 0. அப்போ 3. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்கும், 3 × 6 வருமா? அடுத்து இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா அடுத்தது பண்ணோம்னா 9 வந்துருங்களா? 9. அப்புறம் 0 கூட மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பா இங்கேயும் 0 இருக்கு, இங்கேயும் 0 இருக்கு, அப்போ 0 வந்துடும். அடுத்து என்ன வந்துடும், 3 வந்துருங்களா? அடுத்து என்ன வருது, 0 3 × 3 சார் மேல 7 வருதுங்க சார். சார் மேல மேல 7 செகண்ட் 7 வருது. 7 வருதுங்களா? ஓகே ஓகே. கீழே என்ன வருதுங்க, கீழே 9 சார். 9. இது மாத்தி மல்டிப்ளை பண்ணி பாருங்க, வராது, கண்டிப்பா வராது, ஏன்னா இடம் மாறிடுது இல்லையா. 0 3 என்ன கிடைக்கும், போட்டீங்களா? என்ன வந்துரும், இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வராது. வந்துரும், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து 6 நாட் 9 0 காம்படிட்டிவ் 9 வராது. வருதுங்க சார். 6 909 0 9 0 9 வருது. அப்போ இந்த எலமெண்ட் என்ன மாறிடுச்சு பாருங்க, வேற வேற வந்துருச்சுங்களா? அப்போ என்ன வரல, அப்போ இந்த இடத்துல என்ன எழுதிருங்க, இட் இஸ் நான் எபிலியன். நான் எபிலியன். ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா? இன்ஃபைனைட் சார். இன்ஃபைனைட். அவன் அதாவது Infinite. எதுவுமே கொடுக்கல அப்படின்னாக்கல ஏபிசிடி பிலாங்ஸ் டு ஆர் தான். என்னது, நான் எபிலியன் இன்ஃபைனைட் குரூப். ஓகேங்களா? ஸோ அதே போல தான் 12th சம். இது 12th சம் பாருங்க, எபிலியன் வந்துருச்சு. ஏன்னா பாருங்க இதே மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க, ஏவும் ஏ இன்வர்ஸும், ஏவும் ஏ இன்வர்ஸ் இருக்கு. ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா ஏ இன்வர்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அதுவும் அதே போல தான். இல்லை வேற என்ன இருக்கு, இதுதான். இதுதான் நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம், பிகாஸ் இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். மேம் ஓகே. அடுத்து பாருங்க, இது 17 சம் பாருங்க. இது வந்து அண்டர் அடிஷன். அது அடிஷனுக்கு வந்து எந்த கண்டிஷனும் தேவை கிடையாது. ஏபிசிடி ரியல் நம்பர் அந்த டிட்டர்மினேஷன் அடிஷன் போகும்போது நம்ம டிட்டர்மினேஷனே கண்டுபிடிக்க மாட்டோம். அதனால அடிஷனை பொறுத்த வரைக்கும் எந்த கண்டிஷனும் தேவை கிடையாது. ஓகேங்களா? அது நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்து 18 பார்த்தீங்கன்னா 18 நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது என்ன சொல்லுது, ஜி ஃபார்ம்ஸ் ஏ நாட் ஏ குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஒரு செட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸ் வந்து அடிஷனை பொறுத்து குரூப்பா இருக்கும், மல்டிப்ளிகேஷனை பொறுத்து குரூப்பா இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். எல்லா டைமும் இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும் அவசியம் கிடையாது. இன்வர்ஸ் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா ஏடி மைனஸ் பிசி, அதாவது டிட்டர்மினேஷன் நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் மட்டும்தான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதனால என்ன சொல்லலாம், ஜென்ரலா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் குரூப்பா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. ரியல் நம்பர்ஸ்ல என்னவா இருந்தா குரூப்பா இருக்கும், அந்த கண்டிஷன் கொடுத்தா. அப்புறம் அந்த கண்டிஷன் கொடுத்துட்டா என்ன செக் பண்ணணும், ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா.
அதை செக் பண்ணணும். அப்புறம் எபிலினா நான் எபிலினா இந்த விஷயம் தான். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் என்ன செக் பண்ணணும், குரூப் ஆன் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் கண்டிஷன் கொடுத்துருக்கானான்னு பார்க்கணும். இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் கண்டிஷன் கொடுத்துட்டா அடுத்தது எபிலினா நான் எபிலினான்னு பார்க்கணும். அப்புறம் ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டான்னு பார்க்கணும். பார்த்தாச்சா? அப்புறம் ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டான்னு பார்க்கறதுல ஃபைனைட்டா இருந்துச்சுன்னா இன்டிஜர் மாடல தான் கொடுத்துருப்பான். அப்போ இன்டிஜர் மாடல கொடுத்துருக்கும் போது அதனுடைய ஆர்டர் கண்டுபிடிக்கணும். ஆர்டர் கண்டுபிடிக்கும் போது எது செக் பண்ணணும், டெட்டர்மினேஷன் வேல்யூஸ் ஒன்னா நாட் ஈக்குவல் டு ஜீரோவான்னு பார்க்கணும். AD minus BC not equal to 0வா, AD minus BC equal to 1ஆன்னு பார்க்கணும். AD minus BC not equal to 0 என்ன ஃபார்முலா, P power 4 minus P cube, அதான ஃபார்முலா. P power 4 P cube minus P into P minus 1. ஓகே, அது ஈக்குவல் டு 1 அப்படின்னா இந்த ஃபார்முலா P cube minus P. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் டவுட் இருந்தால் கேட்கலாம். இப்போ அடுத்தது போலாங்களா? ஓகே, டவுட் இல்லைங்களா? ஓகே ஸோ சார். ஓகே, மற்றெல்லாம் அப்படியே நீங்களே அப்படியே இதெல்லாம் சின்ன சின்ன சம்ஸ் தான், அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே தான் திரும்ப திரும்ப 18, 19, 20 எல்லாமே ஒன்று தான். அதாவது ஜி ஃபார்ம் ஏ குரூப் அண்டர் நம்ம வேர்டிங்ஸ் சொன்னோம். ஜி ஃபார்ம் அண்டர் குரூப் ஏ டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் 0, தட் இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு கொடுத்தாங்கன்னா என்ன சொல்றது, டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் 0. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தது தான். இதுவும் குரூப்பை ஃபார்ம் பண்ணு தான் சொல்கிறேன். இதுக்கு ஒரு செட் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, இது ஃபங்க்ஷன் 22ன்றது இது இந்த மாதிரி சம்ஸ்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு ஃபைனைட்ல சின்ன சின்ன வேல்யூஸ்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா அந்த கெய்லி டேபிளில் போட்டுக்கலாம். கெய்லி டேபிளில் போட்டு செக் பண்ணிக்கலாம். F1, F2, F3, F4னு கொடுத்துருக்காங்க. 4 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனை வச்சு எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா அந்த காம்போசிஷன் ஆப்ரேஷன் என்னது, ஜி காம்போசிட் எஃப்னா என்ன தெரியும் தானே உங்களுக்கு, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இதை கண்டுபிடிக்க தெரியும் உங்களுக்கு. அப்போ F2 காம்போசிட் F3 அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சம் போடுவோம். F2 காம்போசிஷன் F3 அப்படின்னு இருக்கும்போது என்ன வரும், F2 ஆஃப் F3 ஆஃப் எக்ஸ். அப்போ F3 என்ன இருக்கு, 1/x. 1/x. அப்போ F2ல எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணும், Minus x. Minus 1/x. F2 வந்து என்ன வந்துடும், -1/x. அப்போ F2 காம்போசிட் F3 என்ன கிடைக்குது நமக்கு, -1/x. F4 என்ன கிடைக்குது, F4. இதை வச்சு நீங்க டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டேபிள். என்னாச்சு? மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க மேம். ஓகே, F2 காம்போசிட் F3 என்ன கிடைச்சது, F4. அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுத்துக்கும் இதே போல செக் பண்ணிட்டு அந்த டேபிளை நீங்க ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க 23. இது வந்து 4th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. 1, i, -1, i. இதனுடைய ஆர்டர் என்னது, 4. இது என்ன குரூப், எபிலியன் குரூப். ஓகேங்களா? இது நமக்கு தெரியும். இது நீங்க அந்த கேலி டேபிள் வச்சு சொல்லிக்கலாம். அதே போலதான் இதுவும் இந்த கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட்டி, nth ரூட் ஆஃப் யூனிட்டி. ஸோ இது எல்லாமே செக் பண்ணலாம். இந்த சம் பாருங்க 26 சம் என்ன சொல்லுது, சம் என்ன சொல்லுது, அவனே ஒரு ஆப்ரேஷனை டிஃபைன் பண்ணி, அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லைங்களா, நம்மளா எது வேணாலும் டிஃபைன் பண்ணலாம். அதே போல A ஸ்டார் B ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, A + B + 2ன்னு கொடுத்துருக்கான். இசட்ல கொடுத்துருக்கான். எதில் கொடுத்துருக்கான், Z, ஸ்டார். அப்போ இசட்ன்றது செட் ஆஃப் இன்டிஜர்ஸ். இதில் கொடுத்துருக்கான். இதனுடைய ஐடென்டிட்டி கண்டுபிடிக்க சொல்றான். அப்போ ஐடென்டிட்டினா என்ன, ஐடென்டிட்டியோட ஃபார்முலா என்ன, A star A ஸ்டார் ஈக்குவல் டு A ஸ்டார் ஈக்குவல் டு A. அப்போ இங்க ஸ்டார் என்ன பண்ணுது பாருங்க, இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுது, அது கூட 2 ஆட் பண்ணுது. ஏவையும் பியையும் ஆட் பண்ணி 2 அந்த மாதிரி தான். அப்ப இந்த A ஸ்டார் என்ன மாறும், A + E + 2 equal to அப்ப E ஓட வேல்யூஸ் என்ன வரும், -2. அப்ப ஐடென்டிட்டி என்னதுங்க, -2. -2. இப்போ இன்வெர்ஸ் என்ன வரும்,
A A star star A A A is star A equal to inverse is equal to E. E. Eன்றது என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? minus -2. -2. A star ரெண்டு நம்பருக்கு இடையில ஸ்டார் போட்டா என்ன வரும்? A plus A Plus inverse A plus B. plus 2. plus 2. A star plus 2. Sorry, A inverse plus 2. எல்லாரும் சொன்னீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். Sorry, ஓகே ஓகே A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு அந்த பக்கம் வச்சுன்னா -4, இந்த A அந்த பக்கம் வச்சுன்னா -8. அவ்வளோதானே? ஓகே, இப்படிதான் ஆமா சார். ஸோ இதுல மாதிரி சின்னதா ஏதோ ஒரு சம்ஸ் கேட்கலாம். இந்த மாதிரி கூட கொடுத்துருக்கலாம் பாருங்க. இதெல்லாம் கூட நோட் பண்ணிக்கலாம், சும்மா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரி, அது சொல்லிடுறேன். இப்போ Z பிளஸ், இப்போ A ஸ்டார் B இந்த சம்ம நோட் பண்ணிக்காங்க. A ஸ்டார் B வந்து AB/2, இல்லைன்னா இன்னொரு ஆப்ரேஷன் ஃபர்ஸ்ட் சம்மன் வச்சுக்காங்க. இன்னும் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். A ஸ்டார் B ஈக்குவல் டு எல்லாமே இசட்ல தான், A பிளஸ் B பிளஸ் 1. ஸோ இதெல்லாம் சும்மா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இல்லைன்னா இந்த மாதிரி இதெல்லாம் சும்மா ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம்ஸ். A ஸ்டார் B ஈக்குவல் டு A பிளஸ் B பிளஸ் AB. இதெல்லாம் 11th புக்கில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சம்லாம். A பிளஸ் B பிளஸ் AB இந்த மாதிரி இருக்கும். A ஸ்டார் B ஈக்குவல் டு இதுவும் ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம் தான், AB/3. ஸோ இந்த 4 ப்ராப்ளத்தையும் நீங்களே சும்மா கண்டுபிடிங்க. இந்த 4 ப்ராப்ளத்துக்கும் இன்வெர்ஸ் என்ன, ஐடென்டி என்னன்னு கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் குரூப்பான்னு செக் பண்ணுங்க. நம்மளதுலேயே ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்க, 28 சம்மு ஒன்று கொடுத்துருப்போம். சரி, இந்த 27க்கு எப்படி கண்டுபிடிப்போம்? அடிஷன் அண்ட் இது வந்து குரூப் அண்டர் அடிஷன், ஐடென்டி அண்ட் இன்வெர்ஸ். இதெல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்ல. அடிஷன்ல என்னங்க? அடிஷன்ல ஐடென்டி என்ன வரும் மேட்ரிக்ஸ்ல? Zero matrix. ஜீரோ. எந்த ஒரு மேட்ரிக்ஸ் கூட எந்த மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணா நமக்கு வந்து ஐடென்டி கிடைக்கும்? நெகட்டிவ் மேட்ரிக்ஸ். அதனுடைய அப்படியே நெகட்டிவ் மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணா வந்துடும். ஸோ அந்த சம்ம ஈஸி. மல்டிப்ளிகேஷன் பாருங்க, இது 29. ஸோ இது வந்து நம்ம ஒன்று போட்ட மாதிரி போட்டுருங்க. 29 மட்டும் பாருங்க. 29 என்ன இருக்கு? G ஈக்குவல் டு உள்ள இருக்கிற எலமெண்ட்லாம் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கு, சிமிலர் எலமெண்ட்ஸ். எக்ஸ் 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 எக்ஸ். என்ன கண்டிஷன் பாருங்க, இதுவே கொஸ்டின். என்ன கண்டிஷன்? எக்ஸ் பிலாங்ஸ் டு R-0. ஃபார்ம் ஏ குரூப் அண்டர் அடிஷன். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன கேட்டிருக்கான்? ஐடென்டி கேட்டிருக்கான். ஐடென்டி என்னவா இருக்கும்? ஐடென்டிக்கான ஃபார்முலா என்ன? 1 0 0 Zero matrix தான் வரும். ஆஹா, என்ன கேட்டிருக்கான்? மல்டிப்ளிகேஷனை பொறுத்து பாருங்க. 29 சம் பாருங்க, அண்டர் மல்டிப்ளிகேஷன். அப்ப A ஸ்டார் E ஈக்குவல் டு என்னவா இருக்கணும்? ஏனே கிடைக்கணும். ஏன்றது நம்ம என்ன எடுத்துக்கலாம்? எக்ஸ் 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 எக்ஸ். இன்ற மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும், அதனால இ இ இ இ ஈக்குவல் டு என்ன கிடைக்கணும்? நமக்கு ஏனே கிடைக்கணும். எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்னே கிடைக்கணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வரும்? எக்ஸ் இ இ மல்டிப்ளை பண்ணோம்னா 2xe வந்துருங்களா? 2xe 2xe ஈக்குவல் டு என்ன இருக்கு? எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். அப்போ 2xe ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம்? ஆமா, எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். அப்ப E ஓட வேல்யூஸ் என்னது? 1/2. அப்போ ன்ற மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும்? 1/2 ஐடென்டி மேட்ரிக்ஸ். அப்ப ஐடென்டி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதுல நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? இன்வெர்ஸ். இன்வெர்ஸ் A ஸ்டார் A இன்வெர்ஸ் is equal to E. ன்றது 1/2. 1/4 1/4 வரும் சார். 1/2 1/2 1/2 1/2. இது என்ன எழுதிக்கலாம்? எக்ஸ் 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 எக்ஸ். A இன்வெர்ஸ் நமக்கு என்னன்னு தெரியுமா? தெரியாது. அதனால y வச்சுக்கலாம். இல்ல x இன்வெர்ஸ் x இன்வெர்ஸ்னே வச்சுக்கோங்க. அப்ப என்ன எழுதிக்கலாம்? 2xy 2xy. அதே மாதிரி 4 வந்துடும். அப்போ 2xy ஈக்குவல் டு நமக்கு 1/4 1/4 1/4 1/4x. தப்பு.
அப்போ y equal y to equal to 1 by 2 1 by 1 by 4x 4x. என்ன வந்துடணும் 1 by 1 by 4x. 4x. அவனே ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டான், x என்னது நாட் ஈக்குவல் டு 0 தானே கொடுத்துருக்கான் கொஸ்டின்ல. ஆமா. x எதுல இருக்கு, எக்ஸ்ன்றது என்ன கண்டிஷன், ஜீரோவா இருக்காது. அப்படின்னா தான் இது ட்ரூ. அப்போ எக்ஸ் நாட் இங்கே எழுதணும் y ஈக்குவல் டு 1 by 4x எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ அந்த மேட்ரிக்ஸ் என்ன இருக்கும், 1 by 4x 1 by 4x 1 by 4x 1 by 4x. ஓகேங்களா? இப்போ நீங்க ஏதோ ஒன்று கேட்டீங்களா மேம், யாரோ ஒன்று கேட்டீங்களா, என்ன கேட்டீங்க? இந்த கியூபிக் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அதானே கேட்டீங்க? சார் ஆமாங்க சார், அபிலியன் குரூப் தானே, வெறும் குரூப் மட்டும் மல்டிபிளிகேஷன். ஓ அபிலியன் குரூப் வருதுன்றீங்களா? ஆமாங்க சார். ஆமா, ஆர்டர் வந்து அது ஒரு ரிசல்ட்டே இருக்கும் பாரு, பின்னாடி கொடுத்துருப்போம். ஆர்டர் வந்து லெஸ் தென் 6னாலே அது என்ன வந்துடும், எபிலியன் குரூப் வந்துடும். அந்த மல்டிபிலிட்டி வந்து மல்டிபிளிகேஷன் வந்து அண்டர் மல்டிபிளிகேஷன் யூனிட்டி வந்து என்ன இருக்கும், எபிலியன் குரூப்பா இருக்கும். அது ஒரு ரிசல்ட் தான். போட்டு காட்ட சொன்னீங்களான்னு நினைச்சேன். அடுத்து பாருங்க, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? குரூப் அவ்வளவுதான் முடிஞ்சதுங்க. பேசிக்கா குரூப் அவ்வளவுதாங்க. ஆனா இந்த குரூப்ல வந்து நான் சொல்லிட்டு இருந்தீங்களா, குரூப்ல இருந்தே கொஸ்டின் வரும். குரூப்ல இருந்து வரும். குரூப்ல அதிகமான கொஸ்டின்ஸ் எங்க இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். அதனால இந்த மேட்ரிக்ஸை நல்லா பாத்துக்காங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்தே கொஸ்டின் வரணும் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் வரும். அடுத்து பாருங்க, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குரூப். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குரூப் அப்படின்னு குரூப்போட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, குரூப் ஐடென்டிட்டி யூனிக்கா இருக்கணும். அதாவது வந்து எவ்வரி எலமெண்ட்டுக்கும் என்ன இருக்கணும், இன்வெர்ஸ் இருக்கும். அந்த இன்வெர்ஸ் என்னவா இருக்கும், ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இன்வெர்ஸ் தான் இருக்கும். அது நமக்கு இவ்வளவு நேரம் போட்டு சம்ம வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏபி டாட் பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதுதான் இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ். இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸும் தெரிஞ்சதான் இந்த கீழே ரிசல்ட்ஸை பார்க்க முடியும். அதை வச்சுதான் அந்த ரிசல்ட். அப்படி பார்த்துடலாம் ரிசல்ட்டையும். அது கொஞ்சம் தான் இருக்கு, அதையும் பார்த்துருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, கேன்சலேஷன் லா. இந்த கேன்சலேஷன் லா, அதாவது நம்ம பொண்ணை சம்மு போடும் போது என்ன செஞ்சோங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்முல நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, இந்த 2x இந்த எக்ஸையும் கேன்சல் அப்படின்னு சொன்னீங்க. அது குரூப்புக்கு அது தெரியாது. அப்படிலாம் அடிக்க கூடாது. எக்ஸையும் அடிக்க கூடாது. இல்லை அந்த பக்கம் எடுத்து போய் டிவைட்ல அப்படிலாம் எழுத மாட்டாங்க குரூப்ல. அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த கேன்சலேஷன் லாவை யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேன்சலேஷன் லா என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்க, ஏ டாட் யூ ஈக்குவல் டு ஏ டாட் டபிள்யூ அப்படின்னா எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த ஏவை வந்து லெஃப்ட் சைடு கேன்சல் பண்றோம் அப்படின்னா அதனுடைய இன்வெர்ஸால மல்டிப்ளை பண்ணுவோம் போத் சைடு. அப்ப ஏ இன்வெர்ஸ் ஏ டாட் யூ, ஏ இன்வெர்ஸ் டாட் ஏ யூ. அதே போல இந்த பக்கம் என்ன பண்ணும், ஏ இன்வெர்ஸ் டாட் ஏ இன்ட்டு டபிள்யூ. அப்ப ஏ இன்வெர்ஸ் ஏ என்னவா மாறிடும், ஈயா மாறிடும். அப்ப யூ தான் இருக்கும். இந்த பக்கம் என்ன இருக்கும், டபிள்யூ மட்டும் தான் இருக்கும். இதை லெஃப்ட் சைடு மல்டிப்ளை பண்றதுனால லெஃப்ட் கேன்சலேஷன் லா. இதே ப்ராசஸ் ரைட் சைடு பண்ணோம் அப்படின்னா ரைட் கேன்சலேஷன் லா. ஓகேங்களா? இதுதான் இது. அடுத்து பாருங்க, இது ரொம்ப முக்கியம். G is Abelian. கொஸ்டின் என்னங்க, G is Abelian group and all integers n a dot b power n equal to a power n dot b power n. இந்த ரிசல்ட் ட்ரூவா இருக்கும். எப்படி, அவன் என்ன ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான், G is Abelian. இது வேணா சின்னதா ஒரு ப்ரூஃப் மாதிரி சொல்லிடுறேன். இப்போ பாருங்க, அவன் கொடுத்துங்கிறது நமக்கு ஒரே ஒரு இன்ட்டு தான். அபிலியன்னா என்ன இன்ட்டு, ஏபி ஈக்குவல் டு பிஏ. அபிலியன்னா என்னங்க, ஏபி ஈக்குவல் டு பிஏ. இந்த சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்புறம் கொஞ்சம் மைக்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்க, எல்லாருமே ஆஃப் பண்ணிக்க. இப்போ பாருங்க, ஏ பவர் என்னன்னா இதுல என்ன மீனிங் அப்படின்னா, ஏ பவர் என்ன அப்படின்றது ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு அப்படின்னு ஏ டைம்ஸ் எழுதிக்கலாம். எத்தனை டைம்ஸ், ஏ டைம்ஸ், சாரி என் டைம்ஸ் எழுதிக்கலாம். என் டைம்ஸ் மல்டிப்ளை பண்றதா ஏ பவர் என். அதே போல எங்கேயாவது ஏ பவர் 0 அப்படின்னா 1 எழுதக்கூடாது, ஐடென்டி ஈன்னு எழுதணும். ஏ பவர் 0 அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னா இ. அது இங்க இந்த சம்முக்கு தேவைப்படாது. எங்கேயாவது ஏ பவர் 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து ஈன்னு தான் எழுதணுமே தவிர ஏ பவர் 0 நீங்க 1 எழுதிடக்கூடாது குரூப்ல.
இப்படிதான் டிஃபைன் பண்ணும் குரூப்ல. ஏ பவர் 0ன்றது இ, ஏ பவர் என்னன்றது ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ. ஓகேங்களா? அடுத்து இப்போ இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. ஏ டாட் பி, ஏ பவர் பி பவர் என், ஏ பவர் பி பவர் என். அப்ப இது எப்படி எழுதலாம்? ஏபி A dot B into A dot B into A dot B. ஏபிவி ஏபின்னு எத்தனை டைம் எழுதலாம்? AB n times N times. n times. எழுதலாம். n டைம்ஸ் எழுதிக்கலாங்களா? அதே போல சரி, இப்போ n டைம்ஸ் எழுதியாச்சு. இது என்ன பண்ணலாம் பாரு. நமக்கு ஒரு இன்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல, என்ன இன்ட்டு கொடுத்துருக்காங்க? A n times into B n times. அப்ப அதை கொண்டு வரணும் நம்ம. நமக்கு என்ன இன்ட்டு நெசசரி கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து என்ன குரூப், சி வந்து என்ன குரூப் கொடுத்துருக்காங்க? எபிலியன் குரூப். எபிலியன் குரூப்னா என்ன கண்டிஷன்? ஏபி ஈக்குவல் டு B. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன மாத்திக்கலாம்? B. BA வா மாத்திக்கலாம். பிஏ 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 மாத்திக்கலாம். இல்ல அதுக்கு அந்த ப்ரூஃப் வேண்டாம். அது வந்து இப்ப இல்ல எப்படி மாத்திக்காங்க? ஏ மட்டும் காமனா வெளியே எடுத்துங்க சார். ஏ அப்பெல்லாம் எடுக்கக்கூடாது. ஏ இன்ட்டு பிஏன்னு எழுதலாங்களா? இந்த ரெண்டு பேர் புரியுதுங்களா நான் சொல்றது? ஏ இன்ட்டு பிஏ இது மாதிரி அசோசியேட்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணும் தானே? ஒண்ணு மட்டும் செய்யறேன் பாருங்க. அப்ப என்ன அசோசியேட்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்ப இந்த பிஏவை என்ன எழுதலாம்? இப்போ ஏபின்னு எழுதிக்கலாமா? இப்போ அசோசியேட்டிவ் லா படி பிராக்கெட்டை மாத்தி போட்டுக்கலாமா? சார் கேக்குதுங்களா? நோ சார், Yes, கேட்கல கேக்குதுங்களா? சார். அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சுங்க. அப்படியா? இப்போ ஓகே. இப்போ கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? இப்போ ஓகே. சார் நான் ஆடியோ பேசுறது கேக்குதா? இருக்கு சார். Yes, sir, you are audible. ஓகே. இது கர்சர் மூவ் ஆகிறது தெரியுதுங்களா? மூவ் ஆகலையா? எழுதுறது ஏதாவது தெரியுதுங்களா? எஸ் சார். தெரியுது sir. ஓகே. சரி, ஓகே. திடீர்னு நெட்டு கட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. பாருங்க, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? இது வரைக்கும் இதெல்லாம் கேட்டுச்சு இல்ல, நம்ம அப்படியே மாத்திக்கிறோம். இந்த பிஏ வேணா எழுதிக்கலாம், ஏபின்னு எழுதிக்கலாம். திரும்ப அசோசியேட் லா யூஸ் பண்ணி ஏஏன்னு எழுதிக்கலாம். பி மட்டும் தனியா வந்துடுது. அதே போல n டைம்ஸ்க்கும் பிரிச்சுக்கலாம் இல்லையா, மாத்தி மாத்தி. அப்ப ஏஓலாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம், பி எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்ப ஏ n டைம்ஸ் இருக்கும், அப்ப என்ன எழுதிக்கலாம்? ஏ பவர் என். பி n டைம்ஸ் இருக்கும், அதனால பி பவர் என். அப்போ இதுக்கு எந்த கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்பட்டது? எந்த கண்டிஷனால இது நீங்க சொல்ற மாதிரி ஏவெல்லாம் வெளியில எடுக்கக்கூடாது. எந்த கண்டிஷன்னால நம்ம இந்த மாதிரி மாறிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கண்டிஷன்? அது காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எபிலியன் அப்படின்னு வார்த்தை கொடுத்ததுனால இதே கொஸ்டின் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஏ பவர் என் சாரி ஏபி ஹோல் பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் என் பி பவர் என் இஃப் 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். ஏபி ஈக்குவல் டு பிஏ இந்த மாதிரியும் கொடுத்துருக்கலாம். இது இந்த மாதிரி கொடுத்தா என்ன மீனிங் அதுக்கு? ஓகே ஓகே சரி, போதும் நினைக்கிறேன். இது மட்டும் பார்த்தனாலே 1/2 hour மேல ஆயிடும். ஒவ்வொரு தியரத்தை நம்ம பார்த்துடலாம், நாளைக்கு பார்க்கலாம். இதோட முடிச்சிருக்கோம்னு வச்சுக்கோம். தேர்ட் ரிசல்ட் இருந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகே சார். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார், இன்னைக்கு ரொம்ப பேசிக் தானே. ஆமா, இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்றோம். இதுக்கு அந்த ரிசல்ட்ல இருந்து தான் நம்ம கொஞ்சம் சம்ஸ் நிறைய வரும். இன்னும் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் பேசிக் தான். ஆனா இன்னைக்கு பார்த்ததுல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து கொஸ்டின், ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்டோம்னா அந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும்.
சரி ஏதாவது டவுட்னா கேளுங்க, இல்லைன்னா எக்ஸிட் ஆகிக்கலாம். சார் அந்த 27th எக்ஸாம்பிள் சார் ம் ம் a plus 0 equal to